செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கோப்புவதும் கை முருகோட்டம் தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முறிவில் கோட்டு ஒரு கோட்டு முழகளிற்ற இருகோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நரிவேட்டு பைங்கோட்டு திணைப்புணத்து பரண்மேற்கொண்டு குறுகோட்டும் பிடைமிணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் தாவரு உலகெலாம் தந்த நான்முகத்தேவுதன் துணைவியாய்ச் செறிந்த பல்லுயிர் நாவுதோர் இருந்திடும் நலங்குள் வாணிதன் பூவடி முடிமிசை புனைந்து போற்றுவாம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. பேரன்புமிக்க சிவநேச செல்வர்களே, 4ஆம் திருமுறையிலே பதிக வரிசையிலே தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்ற நாம் இன்றைய நாள் திருவொற்றியூர் என்ற தலத்தை பற்றிய செய்திகளை 4ஆம் திருமுறையிலே 45வது பதிகமாக பார்க்க இருக்கிறோம். திருவொற்றியூர் எல்லாருக்கும் தெரிந்த இடம், பல அற்புதங்களை கொண்ட இடம், அற்புதங்கள் நிகழ்ந்த இடம். வள்ளலாருக்கு நிகழ்ந்த அற்புதம், அந்த வடிவிடை நாயகி அன்னி வடிவிலே வந்து சோறளித்த செய்தி. அந்த செய்தி தெரியும் இல்லைங்களா? அது மாதிரி வள்ளலார் திருவொற்றியூரிலே 7 கிணறு என்ற பகுதியிலே தங்கியிருந்தார் என்று அவருடைய வரலாற்றில் வருகிறது. அங்கிருந்து நாள்தோறும் நடந்து போவாராம். ஒரு நாள் நடந்து போயிட்டு திரும்பி வரும்போது கொஞ்சம் காலம் கடந்து விட்டதுனாலே வீட்டில் இருக்கிறவங்கள எழுப்பக்கூடாது என்று திண்ணை மேலே படுத்துக்கிட்டாராம். அவங்க அன்னி வடிவிலே வடிவிடை நாயகி வந்து சோர்வொட்டி சென்றாள் என்று வரலாறு. திருவொற்றியூரில் திண்ணை மேலே ஒரு துறவி, ஆடை இல்லாத துறவி, அவர் உட்காந்துருப்பார் அவர் திண்ணை மேலே. தெருவில் போகிறவங்களாம் பார்த்து, இந்த ஒரு மாடு போதுப்பார், இந்த ஒரு ஆடு போதுப்பார், இந்த ஒரு குதிரை போதுப்பார் அப்படின்னு யாரை பார்த்தாலும் எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் வள்ளலார் போகிறாராம், இந்த உத்தமமான மனிதன் போகிறான்னு எழுந்து அன்னைக்கு போயிட்டு வரான். அதோடு அந்த பக்கம் வரவே இல்லையாம். ஒரு உத்தமமான மனிதனை பார்க்க வேண்டும் என்று அந்த துறவி காத்திருந்து இப்படி பார்த்து அந்த அற்புதம் நடந்த ஊர். மற்ற செய்திகள்லாம் தெரியும். முக்கியமாக ஒன்று சொல்லி அதை நிறுத்திக்கிறேன். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தை ஒட்டி வருகின்ற 3 நாட்களிலே, கார்த்திகை தீபத்தை ஒட்டி வருகின்ற 3 நாட்களிலே உரையை கழற்றிவிட்டு, சிவலிங்கத்துக்கு போட்டிருக்கிறது உரை, வெள்ளி கவசம், அதை கழற்றி விட்டு சாம்பிராணி தைலம் சாத்துவார்கள். அன்னைக்கு போனால் யார் போனாலும் பாட்டிலில் கொடுப்பாங்க. இந்த சின்ன பாட்டில், பென்சிலின் பாட்டில் மாதிரி வருது இல்லை, பென்சிலின் மருந்து மாதிரி. சாம்பிராணி தைலத்தை நிறைய கொடுப்பார்கள். நம்ம எடுத்து போனாலும் தெரிந்த ஆள் இருந்தால் கேட்டு வாங்கிட்டு வரலாம், அதிகமாக வேணுனாலும். அந்த 3 நாளைக்கு கவசம் இல்லாமல் தரிசிக்கலாம். அந்த இறைவனுக்கு எழுத்தறியும் பெருமாள் என்று பெயர். அது எழுதுகிறார் முத்துசுமாரில் குறிப்பில் எழுதுகிறார், எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமாள். எழுதுறவன் எழுதலையா, எழுதாத மறை கொடுத்தானா. அதனால் வேதத்துக்கு எழுதா கிழவின் பேர் இல்லையா, அதனால தான் அதுக்கு சுருதியின் பேர். ஸ்ருதி என்று சொன்னால் காது வழியாக கேட்பது. ஸ்ருதி ஸ்ருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் என்று சங்கராச்சாரியர் எது போனாலும் முதல்ல அதான் சொல்லுவார். அந்த வேதத்துக்கு எப்படி பொருள் சொல்ல வேண்டும், அது காது வழியாக கேட்பதை தவிர எழுதி படிப்பதல்ல என்பதனாலே
எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமாள் என்று ஒரு தொடர் வருகிறது பெரிய புராணத்தில். அதை வைத்து முத்துசு இந்த உரையில் தொடக்கத்தில் ஆரம்ப குறிப்பாக சொல்லுகிறார். சென்ற வாரத்து நேற்று முன்னாள் இங்கே சொல்லுகிற போது சென்ற பதிகத்திலே திருக்கச்சி ஏகம்பத்தை பற்றி பார்த்தோம். அந்த ஏகம்பத்தை பார்க்கிற போது ஒரு அழகான குறிப்பு எழுதினார். சொன்னதை காஞ்சியில் இருக்கின்ற அன்பர்களாகிய தாமரை மலர திருநாவுக்கரசராகிய சூரியன் வந்தது என்று எழுதினார். திருநாவுக்கரசு வந்தார், காஞ்சி மக்கள் எதிர்கொண்டார்கள் என்பது சாதாரண செய்தி. இதுதான் செய்யுள் எழுதுகின்ற போது, செய்யுளுக்கு உரை எழுதுகின்ற போது மற்றவர்கள் மனங்களை கவருவது. செய்யுள் என்பதே சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோர்க்கினிமை, நன்மொழி புணர்த்தல் என்று 10 வகையாக இருக்கிறது என்று நன்னூல் இலக்கணம் சொல்லுகிறது. அதுதான் முதல்ல நன்னூலில் வேற ஒரு இலக்கணம் சொல்லிடுறார். நான் இலக்கணம் சொல்லிங்கிறேன் இப்போ. அதாவது சூத்திரம் என்றால் என்ன அப்படின்னா, சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்வின் ஆடியின் செரித்து இனிது விளக்கி திட்பம் நுட்பம் செறிந்தது சூத்திரம். 3 வரியில் எழுதுகிறார் அவர். சூத்திரம்னா என்ன என்றால், பெருசாக வளவளன்னு எழுதி ஒரு சூத்திரம் இல்லை. சில்வகை எழுத்தில் சில எழுத்துக்கள் தான் இருக்கணும். ஆனால் அதில் இருக்கிறது பல்வகை பொருள் வெளியே வரதான் இருக்கணும். சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்விதின் ஆடியின் செரித்து இனிது விளக்கி, நன்றாக கண்ணாடி போல தன்னுள்ளே அந்த பொருளை அடக்கி பார்க்குறவங்களுக்கு விளங்க தோன்றி. நான் அடிக்கடி இந்த சூத்திரம் எங்கேயாவது சொன்னேன்னா ஒரு விளக்கம், ஒரு உதாரணம் சொல்லுவேன். நம்ம வண்டியில் போயிட்டுருக்குறோம், நடந்து போயிட்டுருக்குறோம். முன்னால் போகிற போது பின்னால் ஒரு லாரி வருகிறது என்று சொன்னால், அந்த லாரியை நாம் போகிற வண்டியில் சின்ன கண்ணாடியில் பார்த்துக்கிறோம் பின்னால் லாரி வருதுன்னு. ஹேண்ட்பாரில் இருக்கிற அந்த ரியர் வியூ ஃபைண்டர், சைட் மிரர், ரியர் வியூ ஃபைண்டர்னு தான் நான் சொல்கிறது. அந்த லாரியை பார்க்குறோம். அந்த லாரி அளவுக்கு அந்த கண்ணாடி இருக்கிறது இல்லை. பெரிய லாரியை சின்ன கண்ணாடி நமக்கு விளக்கி காட்டுகிறது. இந்த பொருள் வருகிறது என்ற உடனே அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒதுங்கிக்கிறோம். அந்த மாதிரி சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளை செவ்விதின் ஆடியின் செரித்து இனிது விளக்கி திட்பம் நுட்பம் செறிந்தது சூத்திரம். திட்பம் என்றால் வெண்மை, நுட்பம் என்றால் நுண்பொருள். அதை விளக்குற போது எல்லாம் வரணும், எல்லாம் சொல்லணும். அதுதான் நூல் எழுதுகிற போது எழுதுகிற சூத்திரத்துக்கு. ஏண்டா எல்லாத்தையும் பாட்டில் எழுதி வச்சாங்கன்னா சுருக்கமாக இருக்கணும். சுருக்கமாக எழுதினா உரை சொன்னால் சுருக்கமாக இருக்கணும். உரை சொன்னால் எவ்வளோ ஒன்றாலும் போகும். உரைப்போன் உள்ள கருத்தின் அளவே அளவுன்னு பின்னால் ஒன்று சொல்கிறார். எத்தனை வரி பாடலாம், எவ்வளோ பாடலாம், அது பாடுறவங்க இஷ்டம். உரைப்போன் உள்ள கருத்தின் அளவே அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு 2ஆம் திருமுறைக்கும் 4ஆம் திருமுறைக்கும் உரை எழுதியவர் நம்முடைய ஆதீனத்திலே குருமகா சன்னிதமாக கொஞ்சம் நீண்ட நாள் தான் இருந்தார். முத்துசு மாணிக்கவாசக முதலியார் என்பவர் முத்துசு என்று சொல்வார்கள். முத்துவேல் முதலியார் என்பது தாத்தா பேர். சு என்பது சுப்பராய முதலியார். இவர் பேர் மாணிக்கவாசக முதலியார். சுந்தர முதலியார் மாணிக்கவாசக முதலியார். இங்கே நம்ம இதில் கனக சபைன்னு ஒருத்தர் வருவார் பாருங்க, ஒரு ஆசிரியர். கொஞ்சம் அவருடைய அப்பா கல்யாணத்துக்கு வழி திருமணம் சொல்லுகிறார் இவர். கனக சபை என்ற ஆசிரியர் வருவார். அவர் ஒரு 70-75 வயசானவர். அவருடைய அப்பா திருமணத்தில் சுந்தரமூர்த்தி முதலியார் மகன் மாணிக்கவாசக முதலியார் வள்ளி திருமணம் உபன்யாசம் சொல்லப்படும் அப்படின்னு பத்திரிகை வச்சுங்கிறாராம் அவர். எதுக்கு சொல்லுவாருன்னா, பரம்பரை தமிழாசிரியர்கள், தமிழறிவு பெற்றவர்கள். ஆரணியிலெல்லாம் தமிழாசிரியராக வேலை செய்கிறார் அவருடைய வரலாற்றில்.
அதுக்கப்புறம் தான் தருமபுரம் போகும்போது கலைக்கல்லூரியிலே தமிழ் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து முத்துசு உரை நல்லா இருக்கும், ரெஃபரன்ஸ் தான் தேட முடியாது. அவர் இந்த பாரு, நிகண்ட பாரு, லெக்சிகனை பாரு, இந்த பக்கத்தில் பாரு, 1980ஆம் வருஷம் வந்த 80ன்னு நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு வருஷத்தை போட்டு அப்போ வந்து செந்தமிழ் செல்வியில் 8ஆம் பக்கம் பார்க்கணுவார். எங்கே போய் பார்க்க? ஆனால் பொருள் விளக்குவதிலே மிக சாமர்த்து. அது எடுத்துக்காட்டு சொல்கிறார். அது எவ்வளோதான் நினைவு வச்சிருப்பாரோ அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ ஒன்றாலும் சொல்லலாம் அவரை பற்றி. இருக்கிற நேரம் சொல்கிறேன். இப்போது திருவொற்றியூர் என்பது இன்னொரு வகையிலேயும் சிறந்து பட்டினத்தார் முத்தி அடைந்த இடம். அதனால் அந்த திருவொற்றியூரில் இருக்கிற எழுத்தறியும் பெருமாளையும் அங்கே இருக்கின்ற வடிவுடை நாயகியும் புகழ்ந்து பாடாதவர்கள் இல்லை என்ற அளவுக்கு நூல்கள் நிரம்ப இருக்கின்றன. அது அவர் எழுதுகிறார் குறிப்பில், திருவொற்றியூர் கோயிலுக்குன்னு சொல்லி கோயிலை உற்று இறைஞ்சி உட்புகுந்து தொண்டருடன் உருகி வலங்கொண்டு போனம் கும்பிட்டுன்றது தான். என்ன அழகாக எழுதுகிற பாருங்க. உற்றுன்னா அடைந்து, இறைஞ்சி வெளியிலேயே வணங்கணும். அதாவது முன்னெல்லாம் இருந்தது, இன்றைக்கி யாருமே செய்ய முடியாது. தொலைவிலே ஊரை விட்டு ஊர் நடந்து வரும்போது ஏதாவது ஒரு உயர்ந்த கோபுரத்தை கண்டால் கோபுரத்தை பார்க்குற இடத்துலையே விழுந்து கும்பிடணுமா? நீங்கள் செய்ய முடியுமா? கிட்ட போய் ஒதுங்கினாலே இடிச்சுட்டு போகிறான். அதனால் கோபுரம் தூலலிங்கம் ஆகையினாலே இறைவனை நினைத்து, இறைவன் இந்த கோயிலே இருக்கிறான், அதனுடைய தூல வடிவத்தை தூல வடிவம்னா பெரிய வடிவம், அதை பார்க்கிறோம் என்று அங்கேயே விழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணணுமா. அதனால இவர் என்ன பண்ணுறார், உற்று இறைஞ்சி அடைந்து தொழுது உட்புகுந்து உள்ளே சென்று தொண்டருடன் உருகி அங்க போனா சாப்பாடு கிடைக்கும். தமிழ் துறை வழிபாட்டுக்கு ஆமாமா திருநெல்வேலி சத்திரத்தில் அந்த இதுல சொன்னார் கோபுரம் இருக்குதுன்னு. அது எல்லாருக்கும் அந்த உணர்வு வரும். கோயிலுக்கு போனால் அதான் ரெட்டைக்குள்ள ஒரு வேடிக்கையாக ஒரு பாட்டு பாடிக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன். அதாவது கோயிலுக்கு போனால் சாப்பாடு உண்டுன்னு பேர். முன்னெல்லாம் அரசர்கள் நிபந்தம் என்று ஒரு கட்டளை ஏற்படுத்தி வருகின்றவர்கள் வெளியூர்கார அத்தனை பேருக்கும் சோறு போடணும்னு வச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த பட்டை சாதம் கொடுக்கறதுன்ற பேர் இருக்குது இல்லையா. வாழை மட்டை பனை ஓலையில் எப்படி கொடுப்பாங்க? பனை ஓலையில் நுங்கு தான் கொடுப்பாங்க, கூழ் குடிக்கிறதுக்கு அதை வச்சுக்குவாங்க, அதில் மடிக்க முடியாது இல்லையா. அதில் பட்டை கொடுக்கறது தேசாந்திரி பட்டைன்னு தனியாக ஒதுக்கி வைப்பாங்களாம். அதை ஒரு முறை ஒரு கோயிலுக்கு இரட்டை புலவர்கள் போயிருக்கிறார்கள். ஆங்கூர் என்று அந்த ஊர் பேர். அது நைவேத்திய நேரத்துக்கு போயிருக்கிறாங்க. நைவேத்தியம் பண்ணிட்டு உள்ளே போனாங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இரட்டை புலவர்கள் போனாங்களாம். போயிட்டு அந்த முடவர் மேலே ஏறி உட்காந்துருப்பார், குருடர் தூக்கிட்டு இருப்பார் இல்லையா, நின்று இருக்கிறாங்க. இந்த ஐயர் தீபாராதனை பண்ணிட்டு வெளியே போயிட்டாராம். போயிட்டு உடனே என்ன சாப்பாடு வரலையான்னு கேட்குறாராம் கீழகிறவர். அது பாடினாராம், தேங்கு போய் ஆங்கூர் சிவனே வையாளியப்பா நாங்கள் பசித்திருக்க நியாயமோன்னு கேட்டாராம் பார்க்குறவர். இவர் என்ன பண்ணாராம், போங்காணும் கூறு சங்கு தோல் முழக்கு கொட்டோசை இல்லாமல் சோறு கண்ட மூலியார் சொல். எல்லாம் தோல் முரசு முரசு சங்கு கொட்டோசை இல்லாமல் பாட்டு அதுக்குள்ள மறந்து போச்சு. போங்காணும் கூறு சங்கு பிடிச்சின்னு போகிறாங்க, கொட்டு ஓசை மேலாட்சின்னு போகிறாங்க, தோல் முரசம் அடிக்கிறாங்க, சோறு யார் பார்த்தாங்க?
அதாவது என்னன்னா, அந்த காலத்தில் ஒரு ஏமாத்து வேலை செய்வார்களாம். நிவேதனம் பண்ணுகின்ற போது சுட்ட தண்ணியில் செங்கல்ல போட்டு எடுத்து இந்த நிவேதன பாத்திரத்தில் வச்சுட்டா இந்த ஆவி மேலே வருமா. இந்த ஈரத்துணி இந்த பாத்திரத்தை சுற்றி எடுத்துமானா இந்த ஆவி வர்றது இன்னும் அதிகமாகுமா. அதனால் சோறு போடாதையே ஆவி போட்டு பிடிச்சிடுறான். அதை இப்படி பாடினாங்கன்னு வரும். அதனால் தேசாந்திரி பட்டை என்று எல்லாரும் கொடுக்குற வழக்கம். ஐயா சொல்கிற மாதிரி எல்லாரும் சோறு போடுவாங்கன்னு அந்த நேரத்துக்கு போவாங்க. அதுக்காக ஊரில் இருக்கிறவங்களாம் போக மாட்டாங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நான் கூப்பிட்டேன்னா ஏன் வந்தேன்னு கேட்டு சோறு போடுற இடம் இல்லை. அதனால வச்சுட்டா மறந்து போகுது. அதுக்கு தான் முதலே கையில் எடுத்துக்கிட்டேன். உற்று வலம் கொண்டு அடியாரது கருணாமும் தவிர்ப்பாரை. அது குறிப்பில் இப்போ பாட்டில் என்ன படிக்க போகிறோமோ வேற, இவர் எழுதுகிற குறிப்பிலேயே எவ்வளோ செய்தி எழுதுகிறாரு பாருங்க. கருணாமும் தவிர்ப்பாரை. நமக்கெல்லாம் பேர் எப்படி வருது? ஒவ்வொரு கருவில் வரும்போது ஒவ்வொரு பேர் வருது. இந்த பிறப்பிலே நம்ம எல்லாரும் நம்ம இப்போ இருக்கிற பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது வேற கருவில் வந்தால் இறந்து பிறக்கிற போது அப்போ வேற நாமம் தானே. அப்போ இறைவனை வணங்கினால் இந்த நாமத்தோட போதும், அடுத்த பெயர் வராது. அதை சொல்றார். கருநாமம் தவிர்ப்பாரை கை தொழுது முன் விழுந்து. பெருமானை வணங்கினால் பிறவி வராது என்று சொல்லுகிறோம். அதனால் இந்த கருநாமம் அடுத்த பிறவிக்கு வராது, அடுத்த பிறவியே இராது. அவரை கை தொழுது வணங்கி முன் விழுந்து தொழுது ஆர்வம் மிக்கு நிலந்தோய்ந்து. முன்னெல்லாம் விழுந்து கும்பிடுற போது கீழே விழுந்து கும்பிடுறது என்று இருந்தது. இப்போ சில இடத்துல இருக்குது. போகிற போது இப்படி இப்படின்ட்டு போகிறோம். இது எத்தனை கும்பிட்டில் சேர்த்துக்கிறதுன்னு தெரியல. எங்கேயாவது பார்த்தா கோயில் இங்கே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அது நாள் பழகி இந்த வழியிலே போகிறோன்னு சொன்னால் இங்கே ஒரு கோயில் இருக்குதுன்னு ஒரு அடையாளம், முத்தீஸ்வரர் கோயில் இப்படி போனால் வருதுன்னா போகிற போது தானாக இது பாட்டும் கை இப்படி போவான். அது என்ன கும்பிடுன்னு தெரியாது. தாய்மான் ஒரு என்ன சொல்கிறாரு, 2 கையில் கும்பிட்டாலே அரை கும்பிடுன்றார். நான் கும்பிடும்போது அரை கும்பிடாதலால் நான் பூஜை செய்யல் முறையோ. ஏன் அரை கும்பிடு? முழுசாக தானே 2 கையை கும்பிடுற அப்படின்னா, நீ உள்ளேருந்து என்னை கும்பிட சொல்கிற. நீ சொல்ல நான் செய்வதனாலே பாதி வேலை, நானாக செய்தால் முழு வேலை. அது மாதிரி அதுவே அரை கும்பிடுன்ற போது இப்படி போனால் என்ன தெரியாது. நிலந்தோய்ந்து எழுந்து அங்கமெல்லாம் பரவசத்தின் முகிழ்ந்து உடம்பெல்லாம் புலகாங்கிதம் அடைய. ஏன் அதை அடிக்கடி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இறைவனை பார்க்கிற போது இறைவனுடைய பெருமையை நினைக்க வேண்டும், நம்முடைய சிறுமையை நினைக்க வேண்டும். அதனால்தான் மாணிக்கவாசர் ஒரே வார்த்தையில் சொன்னார், பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. கருணை கொஞ்சமா? ஆற்று வெள்ளம் எப்படி நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல பெருமானுடைய கருணை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நாம போய் அதை கேட்கல. அதான் சொல்றாரு, வெள்ளத்துள் நாவற்றியாங்கு. வெள்ளம் ஓடுற போது நக்கினேன் வினையின்மையால்னு சொல்றாரு. இவ்வளோ தண்ணி ஓடுது, எடுத்து குடிக்க முடியுதா? நாய் என்ன பண்ணும்? நாக்கு மட்டும்தான் இப்போ வேலை செய்யும். அந்த மாதிரி என்னுடைய பிறவின்னு சொல்றார். அதனால அங்கமெல்லாம் புலகித்தல், அப்படியே மயிர்கூச்செறியும். சில பேருக்கு ரோமம் சிலிர்த்து வேர்வை வரும். அது மாதிரி சொல்றார் இவர். அங்கமெல்லாம் பரவசத்தின் முழித்து விழிநீர் பொழிய விதிர்ப்புற்று, அதாவது உடம்பு தானாக நடுங்கும். அது சில அறிகுறிகள், மெய்ப்பாடுகள் என்று அதற்கு பெயர். தொல்காப்பியத்தில் மெய்ப்பாடு என்று சொல்லுகிறார்கள். அப்படி விம்மி எழுதாத மறையளித்து எழுதறியும் பெருமானை பாடி. இங்கே தான் சொல்கிறார் அதை. எழுதாத மறையளித்த எழுத்தறியும் பெருமானை பாடி பாடிய திருவிருத்தங்களுள் ஒன்று இத்திருப்பதிகம். இப்போ இறைவனை எப்படி கும்பிட வேண்டும் என்ற முறையெல்லாம் சொல்லிட்டார். அவர் திருநாவுக்கரசர் கும்பிடுறதை இவர் பார்க்கல. அவர் காலத்துக்கும் இவர் காலத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிறவங்கள பல பேர் முத்து சுவையாக பார்த்துருக்க மாட்டாங்க.
அவர் எவ்வளோ அறிவு களஞ்சியம் என்பதை நாங்களெல்லாம் என்னோடு ஒத்த வயசிலே இருக்கிறவர்களெல்லாம் அந்த மடத்திலே பார்த்தவர்கள். அதாவது அவர் பேசணுன்னா எதை பேசுறது எதை சொல்கிறதுன்னே தெரியல. உட்காந்துருப்பார், இந்த அந்த பீரோவை போக்கடா, எல்லாரையும் வாடாப்படன்னு தான் கூப்பிடுவார். அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கிற போது ஒரு பட்டத்துக்கு வந்திருந்தார். டே சதாசிவங்கவா, 2ஆம் நம்பர் பீரோண்ட போய் நில்லு. வந்துட்டேன் சாமி. மேலிருந்து கீழே 3வது ரேக்கில் தர ஏடு, எந்த புத்தகம் எடுக்கணும் சாமி? 28வது, ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவார். 8ன்னு வரும்போது அது சிலப்பதிகாரம் தானே, சிந்தாமணி தானே, என்ன கேட்குறாரோ அந்த புத்தகம் தான் அது. அதில் 17வது பக்கத்தை எடு, திருப்பிட்டேன் சாமி. அதில் கீழே பென்சிலில் கோடு போட்டிருப்பார், அதை படி அப்படின்வார். இப்போ எவ்வளவு நினைவு இருக்கணும். அந்த நினைவாற்றல் தான் இந்த உரை எழுதுகிற போது அந்த லெக்சிகனப்படி மதுரை லெக்சிகனப்படின்னு ஒரு இடத்துல எழுதுகிறார். 2ஆம் திருமுறை இதை விட ரொம்ப அருமையான உரை. 4ஆம் திருமுறையில் சில விளங்காத பகுதிகள் எனக்கு தோன்றுது, நீங்கள் படிக்கிறீங்க எப்படி படிக்க இருக்குதோ தெரியல. 2ஆம் திருமுறைக்கு அவ்வளோ அருமையாக உரை எழுதியிருக்கிறார். 2, 5, 4க்கு மட்டும் இவர் எழுதினார். 1 தண்டபாணி தேசிகர் எழுதினது, 3ஆம் திருமுறை வஜ்ரவேல் முதலியார் முதலியவர்கள்லாம் எழுதினார்கள். 5ஆம் திருமுறை வேறு யாரும் எழுதினார். 6லிருந்து 11 வரைக்கும் அருணகிரிவேல் முதலியார். 6ஆம் திருமுறை தொடங்கி 6, 7, 8, 9, 10, 11 வரையில் அவர் பெரிய புராணத்துக்கு உரை எழுதவில்லை. அதனால் அந்த பெருமானை தொழுகின்ற போது, வணங்குகின்ற போது மெய்ப்பாடு எப்படி இருக்கும் என்பது இங்கே சொல்கிறார். திருவொற்றியூர் கோயிலை உற்று இறைஞ்சி உட்புகுந்து தொண்டருடன் உருகி வலங்கொண்டு அடியாரது கருநாமம் தவிப்பாரை கைதொழுது முன் வீழ்ந்து தொழுது ஆர்வம் மிக்கு நிலந்தோய்ந்து எழுந்து அங்கமெல்லாம் பரவசத்தில் முகிழ்த்து விழிநீர் பொழிய மழை விதிர்ப்புற்று விம்மி எழுந்து எழுதாத மறையளித்து எழுத்தறியும் பெருமானை பாடிய திருவிருத்தங்களுள் ஒன்று இத்திருப்பதிகம். இந்த நேரிசை திருவொற்றியூரில் இருந்த காலத்திலே பாடியது. இன்றைக்கி 2 பதிகம் படிக்கிறோம். கடைசி அடுத்த பதிகம் படிக்கும் போது 2 பாட்டில் பதிகம் முடிஞ்சு போகுது. 8 பாட்டு எங்கே போச்சுன்னு தெரியல. முதல் பாட்டு: வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன் தன் பாதம் மெல்லத்தான் அடைய வேண்டின் மெய்தரு ஞானத்தீயால் கள்ளத்தை கழிய நின்றார் காயத்து கலந்து நின்ற உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே. ஒற்றியூர் உடைய கோ என்றால் தெய்வம் என்றும் பெயர், அரசன் என்றும் பெயர். கோ இருக்கிற இடத்துக்கு தான் கோயில் என்று பெயர். கோயில் என்று சொன்னால் அரண்மனைக்கும் பொதுவாக இருக்கும், தெய்வம் இருக்கிற இடத்துக்கும் பொதுவாக இருக்கும். 2த்துக்கும் பொதுவான பெயர் அது. கோ என்றால் ஆட்சி செய்கின்றவன், ஆளுகின்றவன், முதன்மையானவன் என்ற அர்த்தம். உலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் இறைவன். ஒரு பகுதிக்கு முதன்மையானவன் அரசன். அவனுக்கும் கோ என்று பெயர், இவனுக்கும் கோ. ஒருத்தன் படிக்காதவன் என்ன மாதிரி அவன் பாட்டு எழுதி போய் ப்ரைஸ் வாங்கணும்னு நினச்சானா. என்ன எழுதுறதுன்னு அவனுக்கு தெரியல. எதிரில் வந்து ஒருத்தர் கேட்டானா, நீ என்ன பார்க்குறியோ அதெல்லாம் எழுதி போடானாரான். அப்போது கா கா கான்னு கட்டிக்கினே விரைஞ்சி போச்சான் அவனோட ஒரு பறவை. காக்கா வேகமாக போச்சான். காவிரையேன்னு எழுதினானா. அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தானா, அது கூன்னு கூவிச்சான். கூவிரையேன்னு எழுதினானா. காவிரையே கூவிரையே, இது ஒரு வரி. அது எல்லாம் மறந்து போச்சு. அதில் உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளின்னு எழுதுனானா. உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளி, கண்ணா பின்னா தென்னா மன்னா அப்படின்னு எழுதுனானா. ஒரு 6 வரி பாட்டு அது. இப்போ ஏதோ திடீர்னு ஞாபகம் வந்ததுனால தெரியல. உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாளின்னு பற்றி அந்த அரசனுக்கு எப்படி இருக்கும்? என்ன அப்படி எழுதினான்? கூப்பிடு, பக்கத்தில் கூப்பிடு, கத்தி எடுத்து வெட்டலாம் அப்படின்னானா. பக்கத்தில் இருந்த புலவர் இருந்தாராம். மன்னா, அவர் சரியாக எழுதியிருக்கிறார். உங்கள் அப்பன் கோ, உங்கள் பாட்டன் கோ, உங்கள் அதுக்கு முன்பாட்டன் கோ, அதனால உங்கள் அப்பன் கோ, நீங்களும் கோன்றது அவர் அப்படி குறிக்கிறாரு
கோவில் பெருச்சாளின்னு எழுதியிருக்கிறானே அப்படி இல்லைங்க, அது அப்படி படிக்கக்கூடாதுங்க. கோ வில் பெருசு ஆளி, நீங்கள் கோ, உங்கள் அப்பெல்லாம் கோ, நீங்கள் வில்லாற்றலிலே சிறந்தவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறான் அப்படின்னு பொருள் சொன்னார். கண்ணா பின்னா தென்னா மன்னான்னு தப்பு இல்லைங்களே. கர்ணா கர்ணனை போன்றவனே, மன்னா தென்னா தென்னாட்டுக்கு அரசனே அப்படின்னு எழுதுகிறான் அப்படின்னு பொருள் சொன்னாராம். அந்த மாதிரி கல்வி நயத்தினாலே அருமையான சொற்களை எழுதுகிறார்கள். சில சொற்களுக்கு இப்படி வேண்டுமென்று பொருள் கொண்டால் அதற்கும் பொருள் இருக்கும். கோ என்பதற்காக சொன்னேன். அதனால இறைவனுக்கு கோ என்பதனாலே அவர் கோயிலில் இருக்கிறார், அரசனுக்கும் கோ என்பதனாலே அரண்மனையில் இருக்கிறார். ரெண்டுத்துக்கும் கோயில் என்ற பெயர் பொருந்தும் என்பதற்கு சொன்னேன். வெள்ளத்தை சடையில் வைத்த வேதகீதன், பெருமானுக்கு வேதியா வேதகீதா என்றெல்லாம் கூட இன்னொரு பெருமானி என்று தேவாரத்தில் பார்க்குறோம். வேதம் பாடுகின்ற வாய் ஆகியனாலே அவன் எப்பொழுதும் வேதம் சொல்லி கொண்டிருப்பதனாலே, வேதம் ஓதுவதனாலே வேதகீதன் என்று பெயர். அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? வெள்ளத்தை சடையில் வைத்தார். வெள்ளம் என்பது கங்கை நதி. கங்கையை சடையில் வைத்தவர், வேதம் பாடுகின்றவர். தன் பாதம் மெல்லத்தான் அடைய வேண்டின், அந்த இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும் என்று சொன்னால் அது உடனே கிடைக்கிறதில்லை. பல நாள் காத்திருந்து, பல நாள் ஜெபம் செய்து துதித்து மனத்தை பக்குவப்படுத்தி இறைவனிடத்து தவிர வேறெங்கும் சிந்தை இல்லாதவாறு சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேன் கண்ணினை நின் திருப்பாத போது காக்கின்னு மாணிக்கவாசர் சொல்கிற மாதிரி இறைவனையே சதாசர்வகாலம் நினைத்திருந்து, அப்போ என்ன பண்ணணும்னா மெய்தகு ஞானத்தீயால் உடம்பை தீயினாலே வருத்தி கொள்ள வேண்டும். ஞானம் என்பது அறிவு, அது எல்லாரும் சொல்கிறோம். ஞானம் என்பது ஈசன்பால் அன்பு என்று சொல்கிறோம் இல்லையா? இறைவனிடத்திலே அன்பு கொள்வதே நமக்கு ஞானத்தை தரும், நம்முடைய அறிவு பெருகும். அப்படி வர்றவங்களை தான் படிக்காத மேதை, எழுதாத மேதைகள், கற்காத மேதைகள் என்றெல்லாம் சொல்லுகிற வழக்கம். அதனால் அந்த ஞானத்தியால் கள்ளத்தை கழிய நின்றார். கள்ளத்தனம், வஞ்சனை. இப்போ ஒரு செயல் சொல்கிற போது, செய்கிற போது அல்லது சொல்லுகிற போது உள்ளத்திலே கள்ளத்தை வைத்து செய்கிற போது அந்த செயல் பயனில்லாமல் போகும். செய்கிறவனுக்கு பயன் இருக்கும், மற்றவர்களுக்கு பயன் இல்லாமல் போகும். அப்படி இல்லாமல் இறைவனை தொழுகின்ற போது எப்பொழுது ஞானம் வந்ததோ அந்த தீ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வேண்டாதவற்றை தானே அழித்து விடும். அதனால் ஞானத்தீயினாலே கள்ளத்தை கழிய நின்றார். காயத்து கலந்து நின்ற உள்ளத்தில் ஒளியுமாகும். காயத்து கலந்து, காயம் என்றால் உடம்பு, காயமே இது பொய்யடா சித்தர் பாட்டெல்லாம் பார்க்கும். கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே, அதுதான் உள்ளொளி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி என்று சொல்லுகிறோமே. நாள்தோறும் இறைவனை எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த ஒளி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற அழுக்குகளை போக்கி பிரகாசமாக ஒளி வீசி அந்த ஞானம் பிரகாசிக்கும். சித்தியாரில் அப்படி வருது, ஞானம் பிரகாசிக்கும் என்று. அதனால இறைவனை நாள்தோறும் உள்ளி நின்றால், எண்ணி நின்றால், இறைவனையே சிந்திக்கின்ற அறிவு பெற்றால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற தீங்குகள் கள்ளம் எல்லாம் தானாக விலகும். கள்ளத்தை கழிய நின்றார். அவர் என்ன பண்ணுவார்? அப்புறம் உடம்போடு கலந்துறான். பொன்னார் சடை மேனியன் புக்கு நின்றான் என்று படிக்கிறோம் இல்லையா? அதனால் உள்ளத்துள்ளே அவன் இருப்பான். உள்ளத்துள் ஒளியுமாகும் ஒற்றியூர் உடைய கோவே. அவர் என்ன பண்ணவர்? வெள்ளத்தை சடையில் வைத்தவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. அதனாலே அவர் வெள்ளத்துள் சடையில் வைத்த வேதகீதர் என்ன பண்ணுறாரு? நாம் போய் அடையணும். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? மெல்லத்தான் அடைய வேண்டின், விரைந்து சென்று அடைய முடியாது. பல நாள் பழகி, பலரோடு பழகி பல நாள் செல்லினும் என்று புறநானூற்றில் ஒரு பாட்டு வரும். தலைநாள் போலும் விருப்பினன் மாதோ என்று அதியமானை பற்றி. அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமேன்னு. அதனால
ஒரு நாள் இந்த ஔவையார் நீங்கள் கொடுத்துருக்கிற புறநானூறு தான். புறநானூரில் ஒரு நாள் செல்லலும் இருநாள் செல்லலும் பல நாள் பழகி பலரோடு செல்லினும் தலைநாட் போன்ற விருப்பினன் மாதோ. நான் இருக்கிறேன், ஐயா போகிறாங்க, அவர் போகிற இடத்துக்கு நான் என்னை இட்டும் போகிறாரு, இல்லை நான் அவர் கூட போகிறேன். அடுத்த நாள் இவர் போகல, அவர் வரார், அவர் கூட போகிறேன். இப்போ நேற்று வந்தானே அப்படின்னு நினைக்க மாட்டாங்களாம். பல நாளைக்கு போனாலும் நேற்று வந்தவன் தானே, முந்தா நாள் வந்தவன் தானே என்று நினைக்க மாட்டானா அதிகமான். பல நாள் பழகி பலரோடு செல்லினும் தலைநாள் போன்ற விருப்பினன். முதல் நாளில் வந்தபோது என்ன மரியாதை பண்ணாங்களோ, என்ன கௌரவம் கொடுத்தாங்களோ அதை என்னைக்கு கொண்டாலும் கொடுப்பான். தலைநாட் போன்ற விருப்பினன் மாதோ. தலைநாளில் வந்தவர்கள் செய்கிறது மாதிரி இன்னைக்கு தான் புதுசாக வந்துக்கிற மாதிரி எல்லாரும் கொடுக்குற மாதிரி பண்ணோம். அந்த மாதிரி இறைவனை ஒரு நாள் போனால் பல நாள் போவதற்கு பதிலாக சில நாளில் நமக்கு பேர் கிடைக்குமா என்றால் அது அப்படி கிடைக்காது. ஏன்னா இறைவன் ஆராய்கிறான், பொய்மை இருக்கிறதா மெய்மை இருக்கிறதா என்று. அதுதான் சொல்றாருங்க, கள்ளத்தை கழிய நின்றார். நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வஞ்சகம் கள்ளத்தனம் அது நீங்கிற வரைக்கும் இருந்து காயத்து கலந்து நின்று உள்ளத்துள் ஒளியுமாகும். அவன் குற்றமற்ற உணர்வோடு இருக்கிறான், உண்மையான உணர்வோடு இருக்கிறான் என்று தெரிந்தால் உள்ளத்திலே கலந்து நின்று ஒளியாக நிற்கிறாள். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகின் வாக்கினிலே இனிமை உண்டாம் என்று பாரதியார் பாடுவார். கள்ளம் இருக்கிற போது வார்த்தை தடுமாறும். இப்போ பொய் சொல்கிறவனுக்கு ஏய் நேற்று வேறு மாதிரி சொன்னியே அப்படின்னு கேட்டால் அப்படியே சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்பான். உண்மை சொன்னால் அது என்றைக்குமே இருக்கிறது தானே. பொய் சொல்கிற போது இன்னும் பொய் சொன்னோன்னு மறந்து போயிடும், அடுத்த நாள் இன்னும் சொல்ல போகிறோன்றது ஞாபகம் வராது. அதனால் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் நான் தான் அறம்பிரை செய்யாமை செய்யாமை நன்று என்று வள்ளுவர் சொன்னார். அதனால் ஒற்றியூருடைய கோ என்ன பண்ணார், வெள்ளத்தை சடையில் வைத்திருக்கிறார், செயற்கரும் செயல்களை செய்தவர், அவர் எப்பவும் வேதம் ஓதுறவர். அப்படிப்பட்டவரை ஒற்றியூருடைய கோவை நாம் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்தது ரெண்டாவது பாட்டு, வசிப்பெனும் வாழ்க்கை வேண்டா வானவர் இறைவன் நின்று புசிப்பதோர் பொள்ளல்லாக்கை அதனொடும் புணர்வு வேண்டீர் அசிற்பெனும் அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி உசிற்பெனும் உணர்வும் உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. வசிப்பனும் வாழ்க்கை வேண்டி, வசிப்பது என்பது வாழ்தல், வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை கொண்டு வானவர் இறைவன் நின்று. வானவர் இறைவன் என்றால் தேவாதி தேவன். ஒரு நேரான பொருள் பார்த்தால் வானவர் இறைவன் என்றால் இந்திரன் என்று பொருள் வரும். ஆனால் எல்லாருக்கும் தலைவன் என்பதனாலே தேவாதி தேவன் என்று இறைவனுக்கு பெயர். புசிப்பதோர் பொள்ளல்லாக்கை அதனுடன் புணர்வு வேண்டில். இந்த ஆக்கை பொள்ளல் யாக்கை. பொள்ளல் என்றால் பொத்தல் அர்த்தம், ஓட்டை. உடம்புல ஓட்டை இருக்குது, நேற்று முன்தினம் கூட படித்தோம். அதனால் இந்த ஆக்கை அதனுடன் புணர்வு வேண்டில், அந்த உடம்போட உயிர் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் எப்போ வேணாலும் போகலாம் இல்லையா. போக வேண்டியது தான், போகாமல் நிற்கிறது. அதுதான் அன்றைக்கி சொன்ன ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார்னு. வானவர் இறைவன் நின்று புசிப்பதோர் பொள்ளல் ஆக்கை அதனுடன் புணர்வு வேண்டில். இந்த யாக்கை புசிப்பதனாலே வாழ்கிறது, உணவு உண்பதனாலே வாழ்கிறது. அது நிலையாக நிற்க வேண்டும் என்றினால் அதனுடன் புணர்வு வேண்டில் அந்த யாக்கை ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும், உடம்போடு உயிர் பல நாள் நிற்க வேண்டும் என்று வேண்டினால் அசிற்பெனும் அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி. அசிற்பு என்றால் இளைப்பு என்று பெயர், அயிர்ப்பு என்று பெயர். அதனாலே கண்ணீர் வரும் என்று அந்த உரையிலே எழுதுகிறார். அசிற்பு என்பது இளைப்பு, அதாவது கண்கால் காண்மீன்களோ பார்க்குற போது அந்த கண்களில் இருந்து தண்ணீர் வரணும். அந்த இளைப்பினாலே
அதை பல நாள் வேண்டுகின்ற பல நேரம் வேண்டுகின்றதுனாலே உடம்பு இழைத்து அதனாலே அசிர்ப்பு வருமா, அயர்ப்பு, அதனாலே கண்ணீர் பெருகி வந்து அருந்தவத்தால் ஆன்மாவின் இடமதாகி நாம் நாள்தோறும் செய்கின்ற வழிபாட்டினாலே அது தவமாக கொண்டு அருமையான தவத்தை செய்வதாக ஆகிறது என்று சொல்லி உசிர்ப்பெனும் உணர்வு உள்ளார். உசிப்பு என்பது உயிர்ப்பு, மூச்சு விடுதல். உயிர்த்தல்னா மூச்சு விடுதல், அது உசிர்ப்புன்னு சொல்றார். வசிப்பு, புசிப்பு, அசிர்ப்பு, உசிர்ப்பு, உயிர்ப்பு, மூச்சு விடுதல். உயிர்ப்பெனும் உணர்வும் உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. இந்த வாழ்க்கை வசிப்பு எனும் வாழ்க்கை, அதான் முதல்ல சொல்றார், வாழ வேண்டிய வாழ்க்கை. அந்த வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் புசிப்பு எனும் பொள்ளல் வாழ்க்கை. உணவு உண்டால்தான் இந்த வாழ்க்கை இருக்கும். சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? இருக்கலாம் கொஞ்ச நாள். ஆனால் முற்றும் துறந்த முனிவர்கள் காற்றை மட்டும் புசித்து வாழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். திருமந்திரத்தில் ஐயா அவர்கள் சொல்றது அப்படிதானே. அந்த யோகம், அட்டாங்க யோகம் எல்லாம் சொல்லுகிற போது மூச்சு அடக்கி எவ்வளோ தூரம் போகணும், பூரகம் எவ்வளோ, கும்பகம் எவ்வளோ என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்த காற்றினாலேயே உயிர் வாழ்கிறார்கள். நாம் எல்லாம் உணவு சாப்பிட்டு வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை தான் நமக்கு இருக்கிறது. புசிப்பதோர் பொள்ளல் வாழ்க்கை. உணவு உண்ணுகின்ற பொத்தல் உடம்பு இது. புசித்ததுனால புசிக்கலைன்னா என்ன ஆகும்னா அழிந்து போகும். அப்படிப்பட்டதை புசிப்பதோர் பொள்ளலாக்கை, புசித்தலின்றேல் அழியத்தக்கது. அதனாலே ஆன்மா அழியாதிருக்க வேண்டில் அந்த உடம்பை இறைவன்பால் செலுத்தி நாம் இறைவன் நினைவாக இருக்கிற போது இந்த உயிர் சாப்பிடுவதோடு இறைவன் அருளாலே நிற்கும். அப்படி நிற்கச் செய்கின்ற பெருமான் ஒற்றியூர் உடைய கோ. உசிப்பெனும் உணர்வும் உள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. நம்மை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற தன்மையை ஒற்றியூர் பெருமான் வைத்து கொண்டிருக்கிறார். அதாவது இறைவன் என்னுளே உயிர்ப்பாய் நின்று புறம்போந்து புக்கு என்னுளே நிற்கும் இன்னம்பர் ஈசனேன்னு ஒரு இடத்துல வருது. இந்த இன்னம்பரை பற்றி நிறைய செய்திகள் இருக்குது. அடிக்கடி எல்லாரும் சொல்லுவார்கள். என்னுளே உயிர்ப்பாய் நிற்கும் இறைவன் தானே மூச்சு காற்றாக இருக்கிறான். ஆவி இருக்கிறது என்று சொன்னால் அது பின்னால் அடுத்த பாட்டிலே வருது. இன்னொரு பாட்டில் வராது பாட்டில் அங்கே சொல்கிறேன். அதனால்தான் நடைமுறை வாழ்க்கையோட நான் அவருக்கு அப்புறம் வாழ்க்கையே இருக்குன்னா அவங்க அக்கா வந்து இவருக்காக தானே இருக்காங்க. ஆமாம் ஆமாம். தம்பிக்காக தான் உயிர் வாழ்றாங்க. அவங்க தம்பியார் உடராக வேண்டும் என வைத்த தயா. தம்பி தான் உயிர் பார்க்கு. பெரிய புராணத்தில் அழகா சொல்றார். அதை சேக்கிழார், தம்பியார் உளராக வேண்டும் என வைத்த தயா இம்பர் உலக அணைய வரும் நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தாபம் புரிந்து திலகவதியார் இருந்தார் அப்படின்னு சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்றார். அது தம்பிக்காகவே வாழ்கிறார்கள். அதனால்தான் அது சொன்னார்கள். இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் திரு செல்வம் தேன் என்று எல்லா பொருளுமாக இருந்து நம்மை வாழ வைக்கிறான். உலகத்து பொருள்கள் எல்லாம் நம்மை வாழ வைக்கின்றன என்றால் அது இறைவனாலே வந்தது என்பதை சொல்லுகிறார். ஊனாகி உயிராகி உணர்வாகி என்று 3 பொருளுமாக இறைவன் இருக்கிறான் என்பதைத்தான் வசிப்பு, புசிப்பு, அசிப்பு, உயிர்ப்பு என்பதில் வசிக்கிறது என்னம்மா? ஊராகியா? நான் அது கவனிக்கல. ரொம்ப வருத்தப்படு. அதாவது நான் அது உங்கள் பாட்டையே கவனிக்கலை. நான் உங்கள் பாட்டை பார்ப்பேன். ஐயா வந்து ஒரு புத்தகத்தை காட்டினார், அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதனால் இந்த பாட்டை கவனிக்கல. தீபார்த்தனை நீங்கள் மணி அடிக்க போது தான் சரின்னு அதை கொடுத்துட்டு இப்படி வந்தேன். அது தற்செயலாக நல்லா ரைட்டு. அதனால இறைவன் உயிராக இருந்து நம்மை வாழ வைக்கிறான்
என்பதை அந்த பாடலில் சொல்லுகிறார். 3வது பாட்டில் தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர் வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வல்லீராகில் ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடியுள் விரவவல்லார் ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியோருடைய கோவே. தானத்தை செய்து வாழ்வான் சலத்துளே அழுந்துகின்றீர். தானம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும், கொடை கொடுக்கணும் என்று சொல்லி அதில் என்ன பண்ணுறீங்க? சஞ்சலத்திலே மூழ்குகிறீர்கள். சலம் என்றால் அசைவதுன்னு அர்த்தம். சஞ்சலம் என்றால் துன்பப்படுவது, மனமாற்றம் அடைவது என்று பொருள். அதை அழுந்துகின்றீர், அப்படியே அந்த துன்பத்திலேயே அழுந்தி போகிறீர்கள். வேற ஒன்றும் சிந்தனை வராததுனால துன்பத்திலே இருக்கிறது. வானத்தை வணங்க வேண்டில், வணக்க வேண்டில், வானம் என்பது ஆகாயம், வானத்தை வளைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். வணங்கந்தான் இருக்குது, வணங்க தான் இருக்குது. வணங்க வேண்டில், ஞானம் என்பது அருள்வெளி என்பதனாலே அதை வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வாருங்கள் வல்லீராகில் வம்முங்கள் வருத்தம் விளைவிக்கும் உலக வாழ்க்கை என்று அதற்கு பொருள் எழுதுகிறார். இந்த உலக வாழ்க்கை வருத்தத்தை தருவது. ஞானத்தை விளக்கை ஏற்றி, சிவஞானத்தால் விளக்கை ஏற்றி, விளக்கை ஞானத்தையும் போடுறது ஞானத்தால் என்று இருக்கணும், திருத்தக்கூடாது. அதாவது வானத்தை ஞானத்தை ஞானத்தால் விளக்கை ஏற்றி. இப்போ கல்வியை கரையிலாதன்னு சொல்கிறாங்கல்ல, கல்வியை தான் சரி பாட்டு இருக்கிறது, ஆனால் எல்லாம் இப்போ கல்வியில் கரையிலாத என்று பாடுகிறார்கள். அதாவது வேற்றுமை மயக்கம் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது, அந்த இலக்கணப்படி செய்கிறவங்க அது அந்த உறுப்புக்கு பதில் அது வரும். ஆனால் பொருள் கொடுற போது அப்படி தான் சொல்லணும். பொருள் கொடுற போது ஒழுங்காக சொல்லணும். அது ஏன் ஒழுங்காக செய்துட்டு போகலாமே அப்படின்னா இலக்கணம் ஒன்று இருக்குதுன்றது இருக்குதுல்ல, அதனால் அந்த இலக்கணம் சொல்ல. அதனால் இங்கே ஞானத்தை என்பது ஞானத்தால்னு அர்த்தம். பாட்டு நமக்கு தெரியுமில்ல, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவேன் உன்னை நான் அறியேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனே. அப்படின்னா அறிவுடையவர்கள் நமக்கு முன்னாலே போகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து அதை நாமும் செய்வோம். இப்போ கூட்டமாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து பாடணும், சேர்ந்து வழிபாடணும் என்பது எதற்காக என்று சொன்னால், பலரோடு சேர்ந்து இருக்கிற போது அந்த ஞானம் அதை விட்டு விலகாது. கோயிலுக்கு போகிறோம், 10 பேர் போகிறோம், இப்போ எல்லோரும் போகிறாங்க, இப்போ பேசாதவா அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க இட்டும் போவோம். நம்ம தனித்து நின்றுட்டா அவங்க சுற்றி தானே வர போகிறாங்க, அதுக்கு முன்னால் நம்ம இங்கே போய் நின்றுக்குவோம், நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ போகி போன்ற நாளில் வேண்டாத பொருள்களை போட்டு கொளுத்துறோம். வேறு நாள்லேயும் வீட்டில் அடுப்பு வைக்கிறதே வச்சுப்போமே, 4 விறகு ஒன்றா வச்சு எரிய விட்டால் அந்த விறகு மொத்தம் எரிஞ்சிக்கிட்டே வரும். 3 விறகு விட்டுட்டு 1 விறகு எடுத்து தனியாக வச்சு பாருங்க, அணைஞ்சு போகும், அது தொடராது. சேர்ந்து இருக்கிற போது தொடருகின்ற நெருப்பு தனித்து இருக்கிற போது தொடராமல் விட்டு போகும். அந்த மாதிரி எல்லோரோடும் சேர்ந்து இருக்கிற போது அந்த ஞானம் பிரகாசிக்கும். அதனால ஞானத்தை விளக்கை ஏற்றி, ஞானத்தினாலே உள்வழி பெருக்கி, ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்வழி பெருக்கினால் நாடியுள் விரவ வல்லார். நாடி என்றால் மூச்சு காற்று வழியாக செல்லுகின்ற ஒரு நரம்பு, அதில் விரவ வல்லார் அனுமானித்து சொல்லுவது ஊனத்தை ஒழிப்பர் போலும் ஒற்றியோர் உடைய கோவை. ஊனம் என்றால் இந்த இடத்துல பிறவி என்று எழுதுகிறார் குறிப்பு. பிறவியை ஒழிப்பார் திருவொற்றியூரில் இருக்கிற பெருமான். அதாவது இறைவனை தொழுது ஞானத்தால் தொழுவார்கள் என்பது போல ஞானத்தினாலே வணங்கி அதோடு கலந்து நின்றால், மற்றவர்களோடு சேர்ந்திருந்தால் நம்முடைய பிறவியை நீக்குவார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. தானத்தை செய்து வாழ்வான் தலத்துளே அழுந்துகின்றீர் வானத்தை வணங்க வேண்டில் வம்மின்கள் வல்லீராகில் ஞானத்தை விளக்கை ஏற்றி நாடியுள் விரவ வல்லார் ஊனத்தை ஒழிப்பார் போலும் ஒற்றியூர் உடைய கோவே. அடுத்ததாக 4வது பாட்டு. காமத்துள் அழுந்தி நின்று
கண்டாரால் உருப்புண்ணாதே சாமுற்று வேதமாகி நின்றதோர் சயம்புதன்னை ஏமற்றும் இடை இராவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு ஓமற்றின் ஒளியதாகும் ஒற்றியூர் உடைய கோவே. அதாவது இதில் ஒரு நுட்பம் இருக்குது, கடைசி வரியில் சொல்கிறேன். காமத்துள் அழுந்து நின்று, காமம் என்றால் ஆசை. இப்போ இந்த காதல் காமம் என்ற வார்த்தை இப்போ நம்ம இடத்துல மாட்டிக்கிட்டு படுற வம்பு பெருசாக இருக்குது. காதல் என்பது ஆசை, காமம் என்பது பெருகிய ஆசை. அதிலேயே பைத்தியமாக இருக்கிறாங்க. இவன் சினிமா பைத்தியம், அவன் பாட்டு பைத்தியம், அவன் கோயில் பைத்தியம் அப்படின்ற போது அதை தவிர வேறு நினைப்பு இல்லை என்று ஆவது. காமம் என்பது பிற பொருள் மேலே வைக்கின்ற அதீத அன்பு, ரொம்ப மேற்பட்ட அன்பு, விளக்க முடியாத அன்பு. காமத்துள் அழுந்தி நின்று ஆசையிலே அதிலேயே மூழ்கி போய் கண்டாரால் உருப்புணாதே, பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க. என்னடா இவன் அப்படியே இருக்கிறான் என்று. அது மாதிரி நீங்கள் மற்றவர்களாலே மதிக்கப்பட வேண்டும். அதனால் ஏதோ ஒரு பொருள் மேலே பற்று வைத்து அந்த பற்றிலே இருந்தால் நீங்கள் வெறுக்கப்படுவீர்கள். சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்புதன்னை. சாமத்து வேதம், சாமவேதம், சாமகீதம். அதாவது ராவணன் சிக்கி இமயமலையிலே வருந்துகிற போது வாகீச முனிவர் என்ன சொன்னார் என்பதை நம்ம பல முறை கேட்டிருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இறைவா சாமகான பிரியான்னு சொல்லினே போனாராம். அதனால ராவணன் இந்த குறிப்பை தெரிஞ்சுக்கிட்டு அவன் சாமகீதம் பாடி விடுபட்டான் என்று சொல்லுவது வழக்கம். இந்த அம்மா சொல்கிறாங்க, திலகவதியார் அப்பரை பற்றி, என் தம்பி சமணக்குழியில் விழுந்து இந்த மாதிரி அழுந்தி கெட்டு போகிறானே, அவனை தடுத்தாட்கொள்ளக்கூடாதா அப்படின்ற போது அவர் கனவிலே வந்து இறைவன் சொல்வதாக பெரிய புராணத்தில் சேக்கிழார் எழுதுகிறார். அதாவது முன்னமே முனியாகி நமையடைய தவம் முயன்றான், அன்னவனை இனி சூளை மடுத்து ஆழ்வோம். ஏற்கனவே முனிவராக இருந்து நம்மகிட்ட வரணும்னு தவம் பண்ணியிருக்கிறான். அந்த தவத்தில் ஒரு குறை, அதனால் இந்த பிறப்பிலை எடுத்து விழுகிறான். இனி சூளை மடுத்து ஆழ்வோம் என அருளின்னு சேக்கிழார் எழுதுவார். என்ன குறை என்று சொன்னால் இதைத்தான் காரணம் சொல்லுவார்கள். தீயவனாகிய ராவணனுக்கு உதவி செய்தது, சாமகான பிரியா என்று சொல்லி அவனை விடுவித்தது, அது ஒரு குற்றம். அந்த குற்றத்துக்காக இந்த பிறவிலே சமணத்திலே சேர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிற வழக்கம். அது சொல்றார். அது மாதிரி சாமத்து வேதமாகி நின்றதோர் சயம்புதன்னை. சயம்பு என்றால் தான் தோன்றி, சுயம்புன்றது தான் சயம்புன்னு வருது. ஏமற்றும் இடையிராவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு. ஏமம் என்பது பகலிலே வர்ற ஒரு ஜாமம், யாமம் ஜாமம் என்று சொல்வார்கள். ஏமம் என்பது யாமம்னு வரும். யாமம் என்பது பகலில் வர்றது. இடையிரா என்பது நடுநிசி, நடு இரவு. இடையிராவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு. ஏகாந்தம்னா தனிமை. தனிமையை சொல்கிறவர்களுக்கு ஓமத்துள் ஒளியதாகும் ஒற்றியூர் உடைய கோவே. அதாவது தீ எல்லா இடத்துலையும் இருக்குது. விறகில் தீயினம் என்று இறைவன் இருக்கிற இடத்துல சொல்லுகிறோம். சாதாரண விறகில் இருக்கிற தீ ஒளிந்து இருக்கிறது, அதுபோல் உள்ளே இருக்கிறான் என்பதற்கு அந்த உதாரணம். எல்லா வெளிச்சமும் வெளிச்சம் கொடுத்தாலும் ஓமத்தீக்கு ஒரு தனி சக்தி உண்டு. வடநாட்டில் அந்த பழக்கம் என்ன இருக்குது, நம்ம ஊர்கள்லேயும் சில வீடுகளில் இன்றைக்கும் காலையிலே தீ வளர்த்து விட்டு அடுத்த காரியங்களை செய்கின்ற அந்தணர்கள் இருக்கிறார்கள். வேதம் ஓதி விண்ணூல் பூண்டு வெள்ளை எழுதறி வேதம் ஓதி. அதை வடநாட்டில் சதுர்வேதி, திரிவேதி, துவிவேதி 3 வேதம் சொல்கிறவங்க, 4 வேதம் சொல்கிறவங்க, 2 வேதம், 2, 3, 4 4 வேதம் சொல்லுகிறவர்கள் சதுர்வேதி, 3 வேதம் சொல்லுகின்றவர்கள் திரிவேதி, 2 வேதம் சொல்லுகிறவர்கள் துவிவேதி. இந்த பேருக்கு பின்னால் இது வரும். பேப்பரில் நிறைய பார்க்குறோம். அவங்க தினந்தோறும் வீட்டில் யாகம் பண்ணுவார்களாம். இதுக்கு மேலே 4 வேதத்துக்கு மேலே சொல்கிறவங்க இருக்கிறாங்க.
அது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதுக்கு வாஜ்பேயம்னு பேர். வாஜ்பாய் அந்த பேர் தான். இந்த 4 வேதத்துக்கு மேலே சொல்லி யாகம் பண்ணுறவங்களுக்கு வாஜ்பேயம் என்பது அந்த வேதத்துக்கு பெயராம். எனக்கு தெரியாது, வடமொழியில் சொன்னவங்க சொல்கிறேன். வாஜ்பாய் பிரதமர் எனக்கு தெரியுமா, எங்கள் வீட்டு கூட வந்துக்கிறாரு. இது தெரியாதே நான் சொல்லிக்கிறேன். அதைத்தான் சொல்கிறேன். அந்த வேதம் ஓதுகிற பரம்பரையில் வரவங்களுக்கு தான் இந்த பேர் சொல்லுவாங்க. அதனால ஏமத்தும் இடையிறாவும் ஏகாந்தம் இயம்புவார்க்கு அந்த ஓமத்துள் ஒளியதாகும். ஓமத்துள் ஒளி என்பது அந்த ஓமம் எப்பொழுதுமே எரிந்து கொண்டே இருக்குமா. மற்ற தீயெல்லாம் அடங்கி போய்விடும், நாமே அடைத்து விடுவோம். ஆனால் அப்படி சொல்லி வளர்க்கிறவர்கள் எப்பொழுதுமே ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அந்த யாகம், அந்த ஓம குண்டம். அதனால அதுபோல என்றைக்கும் ஒளி வீசுகின்றவனாக இந்த பெருமான் இருப்பான் என்று சொல்லி, ஓமத்துள் ஒளியதாகும் ஒற்றியூர் உடைய கோவே பகலும் இரவும் ஒளிவிடிவாக இருந்தருளுவான் என்று சொல்லுகிறார். அடுத்தது, சமயமேலாருமாகி தான் ஒரு சயம்புவாகி, மேலே ஒரு சயம்பு சொன்னார், அதை மறுபடியும் சொல்றார். இமையவர் பரவியேற்ற இனிதின் அங்கிருந்த ஈசன் கமை இணை உடையராகி கடலடி பரவுவார்க்கு உமையொரு பாகர் போலும் ஒற்றியூருடைய கோவே. சமயம் மேல் ஆறுமாகி அருசமயத் தலைவராய் என்று நம் சாத்திரங்கள் எல்லாம் படிப்போம். அகச்சமயம் புறச்சமயம் என்று வருகிற போது அகச்சமயமாக இருக்கின்ற 6 சமயத்துக்கும் மேற்பட்டதாகியிருந்து தான் ஒரு சயம்புவாகி, தான் தோன்றி, ஏன்னா முன்னே தோன்றி முளைத்தான் காண்க அப்படின்னு படிக்கிறோம். தாயுமிலி தந்தையிலி தான் தனிய நானே ஆனான் அப்படின்னு சொல்கிற போது தாய் தந்தை இல்லைன்னா தானே வந்தவன், அதுக்கு தான் தோன்றின்னு பேர். முன்னெல்லாம் ஆண்மகன்களுக்கு தான் தோன்றின்னு பேர் வச்சாங்க. அதை கூப்பிட போது தாந்தோணி தாந்தோணின்னுவாங்க. இப்போ அந்த பேர்லாம் தான் தெரியலையே, என்னமோ கம்ப்யூட்டர் என்ன சொல்லுதோ அந்த பேர் வச்சுக்கிறோம். அதனால் தான் ஒரு சயம்புவாகி இமையவர் பரவியேற்ற இனிதின் அங்கிருந்த ஈசன், தேவர்களெல்லாம் ஏற்றி வழிபட அங்கே அவர்களுக்கு காட்சி அருளி இருந்து கொண்டிருந்த சிவபெருமான் கமையினை உடையராகி கடலடி பரம்புவார்க்கு, கமை என்றால் பொறுமை என்று அர்த்தம். கமையினை உடையராகி, இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கவுட்டு போன்ற ட்ரைனிங்லாம் படிக்கிற போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், தன்முறை வரும் வரை காத்திருத்தல். அவசரப்பட்டு நாம் என்ன பண்ணோம், நம்ம முறையே பார்க்கறதில்ல, நாம் தான் முதல்ல போகணும்னு நினைக்கிறோம். வரிசையில் நிற்கிற போது இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற எண்ணெல்லாம் இப்போ வேறு மாதிரியாக வந்துடுச்சு. இது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. பெருமாள் கோயிலுக்கு போனான்னா ஒருத்தன், கூட்டம் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருந்து தான் புளியாவரை வாங்கணும்னு இவனுக்கு எண்ணம். அதனால் என்ன பண்ணால், சரி நம்ம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது, இது மாதிரி ஒரு கம்பம் எதிர இந்த கம்பத்தை கட்டி பிடிச்சிக்குவோம், நம்ம யாரும் தள்ள மாட்டாங்க அப்படின்னு கம்பத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டானான். அதே மாதிரி அவன் புளியாவரை கொடுத்துட்டு வந்தான். இந்த கம்பத்தை வச்சுக்கிட்டு 2 கையில் இப்படி புளியாவரை வாங்கிக்கணும். இது எப்படி எடுக்கிறது? அது மாதிரி சில நேரங்களில் நம் முறை வரும் வரை காத்திருத்தல் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதுதாங்க சொல்றார், கமையினை உடையராகி கடலடி பணிவார்க்கு பரவுவார்க்கு உமையொரு பாகர் போலும் ஒற்றியூருடைய கோவே. அப்படி பொறுமையாக இருந்து இறைவன் நமக்கு காட்சி தருவான் என்ற உறுதிப்பாட்டில் இருந்தால் அவர் உமையொரு பாகனாக வந்து மாதும் தானும் ஆவர் மாட்பேரரே என்று சொல்வது போல உமையொரு பாகர் போலும் ஒற்றியூர் உடைய கோவே என்று சொல்லுகிறார். அதாவது அகம்புறம் அகப்புறம் என்றெல்லாம் இருக்கிற மதங்களுக்கு மேலாக இருக்கிற பெருமான ஆகையினாலே இவரை சமயம் மேல் ஆறுமாகி என்று சொன்னார். அடுத்த பாட்டில் கொஞ்சம் வேடிக்கையான பாட்டு இது. ஒருத்திதன் தலை சென்றாரை கரந்திட்டான் உலகமேற்ற ஒருத்திக்கு நல்லனாகி மறுப்படுத்து ஒழித்து மீண்டே
ஒருத்தியை பாகம் வைத்தான் உணர்வினால் ஐயம் உண்ணி ஒருத்திக்கு நல்ல நல்லன் ஒற்றியோருடைய கோவே. கொஞ்சம் வேடிக்கையாக சொல்கிறார் இந்த பாட்டை. ஒருத்திதன் தலை சென்றாளை, தலையிலே வந்த கங்கையை, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். கறந்திட்டான் உலகம் ஏத்த. இப்போ பகீரதன் என்ன கேட்டான், வானத்திலேருந்து நதி வருகிறது, தாங்குகிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்குறா. பெருமானே உங்களால் முடியுமான்னா வர சொல்லணும்னா சடையில் வச்சுக்கிட்டான். அது வெளியே எல்லாருக்கும் தெரியல. அதனால் கறந்திட்டான் என்று சொல்லுகிறார். ஒழித்து கொண்டான், கரத்தல் ஒழித்தல். ஒருத்திதன் தலை சென்றாளை, ஒருத்தி கங்கை நதியாகிய ஒருத்தி தன் தலை சென்றாளை, தன் தலைமையிலே வந்தவளை, முடிமேலே சென்றவளை கறந்திட்டான், மறைத்து வைத்து கொண்டான். எதுக்கு, எப்படி? அதனால் என்ன பண்ணுதான், உலகம் ஏற்றுகிறதாம். கங்கையை சடையில் வைத்தார், கதிர்மதி விழியும் வைத்தார் என்றெல்லாம் பார்க்குறோம். அங்கையில் நெருப்பும் வைத்தார், அதிகை வேரட்டனாரே என்று ஒரு பதிகத்தில் வரும். அதனாலே ஒழித்து வைத்திருக்கிறான், அது உலக நன்மைக்காக. அதனால என்னாச்சா, ஒருத்திக்கு நல்லனாகி கங்கைக்கு நல்லவனானான். கங்கை கறந்ததினாலே உலகத்தாருக்கும் நல்லவனானான். கங்கையினாலே பயன் உண்டு. அப்படி பயன்படுகின்ற நதியை மேலே வைத்து அவளுக்கு நல்லவன், உலகத்தாருக்கும் நல்லவனானான். மறுப்படுத்து ஒழித்து மீண்டே குற்றம் உண்ட, மறுனா குற்றம், குற்றம் உண்டாக்கி ஒழித்து மீண்டே ஒருத்தியை பாகம் வைத்தான். கங்கை இப்போ வேடிக்கையாக ஒரு பாட்டு நினைவுக்கல, எல்லாத்துக்கும் மேலே என்னமோ தெரியுது அப்படின்னு பக்கத்தில் பார்வதி கேட்கலாம். அது மேகம். கூந்தல் தெரிகிறதுன்னு கேட்குற போது அது மேகம். இங்கே தண்ணி விடுற மாதிரிக்குது, அது பனித்துளியாக இருக்கும். இதெல்லாம் சொல்லிகிட்டே வந்தான். நங்காயின்னாராம். இந்த நங்கையை கூப்பிடுறாரா அந்த நங்கையை கூப்பிடுறாரு, ரெண்டு பேரும் என்னன்னாங்களாம். அந்த மாதிரி குற்றம் வந்துதான் பெருமானுக்கு. ஒருத்தியை பாகம் வைத்தான், ஒழித்து மீண்டே ஒருத்தியை பாகம் வைத்தான். அவளை ஒழித்து மீண்டும் உமாதேவி ஒரு பக்கத்திலே வைத்தான். உணர்வினால் ஐயம் உண்ணி, ஐயம் உண்ணி, ஐயம்னா பிச்சை, உண்ணினா உண்ணுகின்றவன், பிச்சை எடுத்து புசிக்கிறவன் அர்த்தம். அது நேராக வீட்டுக்கு போய் சோறு எடுத்து சாப்பிட்றது இல்லை. அவளுடைய பாவத்தை பிச்சையாக ஏற்று பலி கொண்டு அதை தான் உண்ணுவதாக ஐதீகம். உணர்வினாலே எடுக்கிறான், உணர்வினாலே உண்ணுகிறான். அதுதான் சொல்றார். உணர்வினால், நினைப்பினாலேயே. சில நேரத்தில் ததாஸ்துன்னு சொல்றதை கேட்குறோம். அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறோம். எந்த செயலும் நடக்கலை, மனத்திலே அதை நினைக்கிறோம், அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லுகிற போது அந்த மன உணர்வு அந்த செயலை முடிப்பதாக தெரிகிறது. அதுபோல கபாலம் ஏந்தி மண்டை ஓட்டை ஏந்தி இவன் பிச்சைக்கு போகிறான், பிச்சாண்டி என்றெல்லாம் சொல்லுவது உலக வழக்கத்திலே புனைந்து சொல்லப்படுகின்ற வழக்கம். ஆனால் போகிறானா போகிறான், பிச்சை எடுக்கிறானா எடுக்கிறான், சாப்பிட்றானா சாப்பிட்றான். எப்படி சாப்பிட்றான்? உணர்வினாலே உண்ணுகிறான். கையில் எடுத்து வாயில் போட்டுக்கிறது இல்லை. உணர்வினாலே அந்த ஐயத்தை தான் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நம்ம கூட கோயிலுக்கு போனால் என்ன சொல்கிறோம்? பலிபீடம் இருக்கிறது. அந்த இடத்துல நம்முடைய தீய குணங்களை எல்லாம் விட்டு விட்டு பெருமான் தர்மதேவதையாக இருக்கின்றவன் நந்தியாக இருக்கிறான். அந்த தர்மதேவதையை வணங்கி உள்ளே செல்ல வேண்டும். முன்னாலெல்லாம் நம்ம பழி பாவத்தை விட்டுட்டு போகிறது தான் பலி கொடுக்கறது, அதுதான் பலிபீடம்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்றது நமக்கு வேறு, அது பலருக்கு ஆளுக்கு ஆள் வேறுபடும். எத்தனையோ பேர் நந்தியை கும்பிடாத உள்ளே போகிறது இருக்குது. அந்த சுற்றுகின்ற முறை சண்டேஸ்வரரை சுற்றி அப்படியே அந்த வகையில் திரும்பி வர்றது ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கிற சுற்று என்று இதெல்லாம் உள்ளர்த்தமும் இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அப்படி தான் செய்துட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ நாம் என்ன சொல்கிறோம், 8ஆம் திருவிழா பிச்சாடன வேஷம் ஏகாம்பர நகர் சுற்றின்னு வருவார். அது வசூல் திருவிழா தான், வசூல் வேட்டை தான். அது கோடிக்காரன் 2 வாரத்துலேயும் போவான். கடை இருக்கிற கடை வீதியில் அந்த பக்கமும் இந்த பக்கமும். இவர் நடுப்புற போகிறவங்க, நாமெல்லாம் போகிறவங்க போடுறது. கடையில் போய் கண்டிப்பாக 20 ரூபா கொடு 50 ரூபா கொடு வாங்கி தான் போவான். பிச்சை எடுக்கிறதா ஐதீகம். அது அப்படி இப்படி செய்ய மாற்றிட்டாங்க. அதனால் உணர்வினால் ஐயம் உண்ணி ஒருத்திக்கு நல்ல நல்லன் ஒற்றியூருடைய கோவே. கங்கைக்கு நல்லவன் உமைக்கு நல்லவன் அல்ல.
அதனால் ஒருத்திக்கு நல்ல நானான் அது கங்கைக்கு, ஒற்றியூருடையகோ ஒருத்திக்கு நல்ல நல்லன். உமைக்கு நல்லவன் அல்லன், கங்கைக்கு நல்லவன் என்பது அது. பிணமுடை உடலுக்காக பித்தராய்த் திரிந்து நீங்கள் புணர்வெனும் போகம் வேண்டா போக்கலாம் பொய்யை நீக்க நிணமுடை நெஞ்சமுள்ளால் நினைக்குமா நினைகின்றார்க்கு உணர்வினோடு இருப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே. பிணமுடை உடலுக்காய், பிணம் ஒரு பதம், முடை ஒரு பதம். இந்த உடம்பு பிணமாவது, இந்த உடம்பு முடை நாற்றம் வீசுவது. முடை நாற்றம் என்றால் அந்த மாமிச வாசனை. ஆனால் இந்த உடம்பு ரெண்டும் இருக்குது இல்லையா, பிணமாகும் போது முடை நாற்றமும் வீசுகிறது. பிணம் முடை உடலுக்காய், இந்த உடம்பை வளர்ப்பதற்காக ஓம்பினேன் கூட்டை வாழா என்று ஒரு பாட்டு வரும். அதனால் பிணமுடை உடலுக்காய் பித்தராய் திரிந்து, பைத்தியம் முடித்த மாதிரி இது பண்ணணும் அதை பண்ணணும் அதை கேட்கணும் இது சேர்க்கணும் அதை பார்க்கணும் என்று பைத்தியம் பிடித்தது போல திரிந்து நீங்கள் புணர்வெனும் போகம் வேண்டா போக்கலாம் பொய்யை. அதாவது ஏன்னா இது அழியக்கூடிய உடம்பு, இது வேணும். புணர்வு என்பது சேர்க்கை என்ற அர்த்தம். அது எல்லா இடத்துக்கும் பொருள் மாறுபடும். புணர்தல் என்றால் சேர்தல், புணர்க்கை என்றால் சேர்க்கை. பணம் சேர்த்தாலும் சேர்க்கை தான். அது நண்பர்களோடு சேர்ந்தாலும் சேர்க்கை தான். புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தாம் நட்பாங்கிழமை தரும் என்று திருக்குறள். இது பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு உதாரணமாக காட்டுவார்கள். புணர்தல் என்றால் சேர்தல் அர்த்தம். இங்கே என்ன சொல்றார்? புணர்வெனும் போகம் வேண்டா, சேர்ப்பதனாலே வருகிற சேர்க்கையினாலே வருகின்ற எண்ணம் வர வேண்டும் என்று இல்லை. போக்கலாம் பொய்யை, நாம் மனத்திலே வைத்திருக்கின்ற பொய்யை போக்கலாம். இதையும் அதாவது ஊசல் நடுப்புற நின்றுட்டு இந்த பக்கமும் போய் வரும் இந்த பக்கமும் போய் வரும். ஊஞ்சல் உட்காந்தோம்னா நடுப்புற இருக்குது, ஆடாத போது நடுப்புற இருக்குது, உட்காந்தோம்னா இந்த பக்கமும் போகுது அந்த பக்கமும் போகுது. அப்போ மேலே இருக்கிற கம்பி ரெண்டு பக்கம் போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில சொற்கள் நடுப்புற இருக்கும், அது இந்த பக்கமும் பொருள் தரும் இந்த பக்கமும் பொருள் தரும். அது ஊசல் என்று பெயர். ஊசல் போல பொருள் தருவது. அதுபோல இங்கே சொல்றார் சிங்க நோக்கு, சிங்கமே தான். அரிமா நோக்குன்னு பேர் அதுக்கு. முன்ன பின்ன பார்க்கும். இது தாப்பிசை பொருள்கோள்னு பேர் இருக்கு. தாப்பிசை பொருள்கோள் பேர் ஞாபகம் அது சொன்னேன். தாம்பு கயிறு இந்த பக்கமும் போகும் இந்த பக்கமும் போகும். தாப்பிசை பொருள்கோள். ஒரு வார்த்தை இங்கேயும் நிற்கும் இங்கேயும் வரும். அது மாதிரி இது சொல்றார். போக்கலாம் பொய்மை நீக்க நிணமுடை நெஞ்சமுள்ளால் நினைக்குமா நினைகின்றார்க்கு. நிணமுடை நெஞ்சம் உள்ளால், நிணம் என்றால் கொழுப்பு, நிணநீர் என்று உள்ளத்தில் இருக்கிற உடம்புல இருக்கிற தண்ணீர், அது நிணநீர் என்று சொல்லுவோம். நெஞ்சம் உள்ளால் நினைக்குமா நினைக்க வல்லார்க்கு, அந்த உள்ளத்தினாலே நினைக்க வல்லார்க்கு. அந்த உணர்வினாலே நோக்கிறது தானே எல்லாரும் சொல்கிறோம். நினைப்பவர்தம் மனக்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை திணைத்துணையாம் பொழுது மறந்தொய்வேனோ என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுறார் இல்லைங்களா? அவர் பாட்டு தானே அது. அப்போ ஓய்வனோ அப்பர் சுவாமிகள். அதனால அவர் நினைப்படைய யார் தன்னை நினைக்கிறார்களோ அவர் மனத்திலே இடமாக கொள்ளுகிறார். அதனால சொல்றார், நிணமுடை நெஞ்சமுள்ளால் நினைக்குமா நினைக்கின்றார்க்கு உணர்வினோடு இருப்பர் போலும் ஒற்றியூருடைய கோவே. மறவாமல் நினைப்பவர்களுக்கு உள்ளத்திலே இருந்து பெருமான் அருள் செய்கிறான். நிணமுடை நெஞ்சம் உள்ளால் நினைக்கின்றார்க்கு உணர்வினாலே உள்ளத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பின்னுவார் சடையான் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள் துண்ணுவார் நரகம் தன்னுள் தொல்வினை தீர வேண்டின் மன்னுவான் மறைகள் ஏற்றி மனத்தினால்
மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கொன்றேற்றி உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூருடைய கோவே. மேலே உணர்வினோடு இருப்பார்னு சொன்னார், இங்கே உண்ணுவார் உள்ளத்துள்ளார் சொல்லுகிறார். அதே சரிதான். பின்னுவார் சடையான், பின்னல் போட்டிருக்கிற சடைமுடியுடையவன். அதாவது அந்த சடைக்கு பிஞ்சகன் என்று பெயர் என்று ஒரு சொல் வருது இல்லையா? பிஞ்சகன் என்றால் தலைக்கோலம் உடையவன் என்ற அர்த்தம். அந்த சடை பின்னப்பட்ட சடை, பின்னப்பட்டால் தானே அழகாக இருக்கும். கூந்தல் விரிச்சிருந்தால் அழகாக இருக்கணும். இன்றைக்கி பெண்கள்லாம் போகிறாங்க, அது வேறு. அன்றைக்கு பின்னப்பட்ட சடை, அதுதான் பிஞ்சகன் என்று பெயர். பிஞ்சகம் என்றால் தலைக்கோலம் உடையவன். என்ன தலைக்கோலம் என்று சொன்னால் பின்னப்பட்ட சடை உடையவன். அது சொல்றார். பின்னு வார் சடையான், பின்னப்படுகின்ற வார்னா நீண்ட சடையுடையவன் தன்னை பிதற்றிலா பேதைமார்கள், சொல்லாத பேதைமார்கள், அவனை பற்றி எண்ணி வெளியிலே அவனுடைய பெயரை சொல்லாத அறிவற்றவர்கள், துண்ணுவார் நரகம் தன்னுள். அவங்களாம் எங்கே போவாங்கன்னா நரகத்துக்குள்ளே போவார்கள். யாருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பான். ஆனால் நடக்க போகிற வினை அப்படி இருக்கிறது. அதனாலே தொல்வினை தீர வேண்டில் அவருடைய பழைய வினைகள் தீர வேண்டும். பாவம் புண்ணியம் என்றதில் பாவம் இருந்தால் அதற்கேற்ற பிறப்பு, புண்ணியம் இருந்தால் அதற்கேற்ற பிறப்பு. இறைவனை வணங்கினால் ரெண்டுமே இல்லாமல் போகுது. அதாவது இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்தினி பாதம் என்று சொல்வது போல அந்த ரெண்டு வினையும் ஒத்து போய் மலம் முற்று நீங்கி இறைவன் திருவடியிலே நேராக போய் சேரலாம். அது சொல்றார். மன்னுவான் மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கொன்றேற்றி உண்ணுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூருடைய கோவே. உண்ணுவார் என்றால் நினைப்பவர்கள். உண்ணுவார் உள்ளத்துள்ளால் மண்ணு வான்மறைகள், மறை என்றும் அழியாதது. மண்ணுன்னா என்று நிலை பெற்றன்னு அர்த்தம். வான்னா உயர்ந்த. மண்ணுவான் மறைகள் ஓதி நிலை பெற்ற உயர்ந்த வேதங்களை சொல்லி, அதுதான் அதனால் எழுதாக்கிழவி என்று பெயர். எழுதின கிழவி அழிஞ்சு போகும். இது வாய் வழியாக சொல்லி காது வழியாக கேட்பதனாலே என்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிற வழக்கம். இன்றைக்கி வேதமும் புத்தகமாக எழுதி வந்துடுச்சு, எழுதி போட்டிருக்கிறார்கள். அதனால் மன்னுவான் மறைகள் ஓதி மனத்தினுள் விளக்கொன்று ஏற்றி, உள்ளத்துக்குள்ளே ஜோதி வடிவாக ஒளி வடிவாக கண்டால் உண்ணுவார் உள்ளத்துள்ளே உள்ளுவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. மூழ்குவார் போகம் வேண்டில் முயற்சியால் இடர்கள் வந்தால் எழுகுவார் எழுகி நின்றாங்கு இது ஒரு மாயம் என்பார். பல்குவார் பத்தராகி பாடியும் ஆடி நின்றும் உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூருடைய கோவே. இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றார். உள்குவார் உள்ளத்துள்ளார். இறைவன் யார் தன்னை நினைக்கிறார். இப்போ நாம் கூட ஒரு நண்பர், உடன் படித்தவர், ஒன்றாக பணியாற்றியவர், வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வேறு ஊருக்கு போயிடார், நம்ம வேறு இடத்துல இருக்கிறோன்னா அப்பப்போ நினைக்கிற போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்க வசதிக்கேற்ப தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறோம். ஏம்பா உன்னை எப்போ பார்த்தாலும் நினைக்கிறேன், உன்னை பார்க்கணும் போல் இருக்குது, வந்து போயேன் அப்படின்னு சொல்கிறோம். உறவுலேயும் அப்படி இருக்குது. இப்போ அதெல்லாம் ரொம்ப மாறி போச்சு. உறவு பேரே தெரியல. முன்னால் பார்த்தா, ஏமா உங்கள் பெரிய பொண்ணு அந்த ஊரில் கொடுத்தீங்களே, அவங்க மச்சினதுக்கு கல்யாணம் ஆகி போச்சா, இதெல்லாம் கேட்பாங்க. பெரிய பொண்ணு பெரிய பிள்ளை, அவள் பேர் என்ன, இந்திராணி தானே, பேரெல்லாம் நினைவு வச்சிருந்த காலம் ஒன்று உண்டு. இப்போ உறவு புரோக்கர். அது மட்டும் இல்லை, வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க, அந்த பொண்ணை பார்த்து கட்டுறதுக்கு 7 செருப்பு தேய்ச்சி தருவாங்க. அந்த மாதிரி அப்பெல்லாம் புரோக்கர் இல்லாத காலம். அப்போது எல்லா உறவும் எல்லா பேரும் தெரியும். அத்தை சித்தி பெரியம்மா பெரியப்பா மச்சான் மாமன்னா வேற, மாமின்னா வேற, அத்தைன்னா வேற. இப்போ அத்தைக்கும் மாமிக்குமே வித்தியாசம் தெரியறதில்ல. யாரும் கூப்பிடுறதில்ல. ஒன்று அங்கிள், இல்லாட்டா ஆண்டி, இல்லாட்டா கிராண்ட்மா, அதோட சரியாக போகுது. உறவே தெரியல. ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான், தன்னை யார் நினைக்கிறார்களோ அவர்களை எண்ணுகிறான். அவள் உள்ளத்தினுடைய உள்ளே இருக்கிறான். அதுக்கு அடுத்த பாட்டு 9வது பாட்டில் மூழ்குவார் போகம் வேண்டில், மூழ்குதல் என்றால் மூழ்குதல்னு அர்த்தம்.
அதிலேயே அழுந்தி போகிறது. எது நினைக்கிறோமோ அதையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. மூழ்குவார் போகம் வேண்டில் முயற்சியால் இடர்கள் வந்தால், முயற்சி என்பது முயற்சி. இடர்கள் வந்தால், துன்பம் நேர்ந்தால், எழுகுவார் எழுகி நின்றங்கு இது ஒரு மாயம் என்பார். பார்க்குறவங்க என்ன பண்ணுவோம்? எழுகிறவர்கள்னா ஏளனம் செய்கின்றவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? எழுகி நின்று அங்கு இது ஒரு மாயம் என்பார். அதெல்லாம் ஏன்பா இதெல்லாம் நிலையா நிற்கிறதா? இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போவோம், இதை விட்டுட்டு போ என்று பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள். பல்குவார் பத்தராகி பாடியும் ஆடி நின்றும். பல்குவார் என்றால் அதுதான் ரொம்ப அருமையான குறிப்பிடுகிறார். அச்சத்தில் மூழ்குகின்றவர்கள் என்று பயப்படுறவங்க. பல்குவார் பக்தராகி பாடியும் ஆடி நின்றும் உள்குவார் உள்ளத்துள்ளார் ஒற்றியூர் உடைய கோவே. உள்குவார் நினைக்கிறவர்கள் உள்ளத்துள்ளே அப்படி எப்படி இருக்கிறாருன்னா, அவர்கள் பக்தராகி ஆடிப்பாடி மனசிலே நினைத்தார்களானால் அவர் உள்ளத்திலே ஒற்றியூர் பெருமான் இருப்பார். நினைப்பவர் தம் மனங்கோயில் கொண்டவர் முன்ன சொன்ன அந்த உள்ள அதே பாட்டு நிறைய வருகிறது. நாளைக்கு இப்போ பார்க்க போகிற பதிகத்தில் நிறைய வந்த செய்தியே தான் கைலாய பதிகம். அது நாளைக்கு பார்க்கலாம். உள்குவார் உள்ளத்தாய் என்று இருக்குது. அதாவது நம்ம வைணவத்தில் கூட ஒரு பாட்டு பாடுவார். நேரகத்தாய் நெடுவரையின் உச்சி மேலாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உள்ளுவார் உள்குவார் உள்ளத்தாய் கல்வா உந்தன் சொல்லு நின்று போச்சு உன் அடியே எண்ணி நின்று இது வரும். அது மாதிரி எந்த சமயத்துலேயும் அதுதான் சொல்கிறாங்க. யார் நினைக்கிறார்களோ இப்போ முன்னெல்லாம் தும்முனா யார் நினச்சாங்களோ தும்புறாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இன்றைக்கி தும்மல் வந்து அதெல்லாம் யாருமே சொல்ல. குழந்தைகள் தும்முனா 100 200ன்னு வாழ்த்துவார்கள். முன்னெல்லாம் வயது வர வேண்டும் என்று திருக்குறளில் வேடிக்கையாக சொல்கிறார் இந்த கருத்தை. அதாவது தும்மு செருப்பு அழுதாள் எமதுள்ளல் உண்மை மறைத்தீரோ என்று காமத்துப்பாலில் சொல்கிறார். இவன் தும்முனானா முதல்ல ஒரு தடவை தும்முன போது யார் உள்ளி தும்மினீர், உங்களை யார் நினச்சாங்க நீங்கள் தும்முனீங்க, நான் நினைக்கலையே அப்படின்னு கோவப்பட்டாலாம். அடுத்த தடவை தும்மல் வந்துதான். இன்னொரு தடவை கேள்வி கேட்பாயாம் பதில் சொல்லணும் மூடிக்கிட்டானா. நீ நான் உள்ளே இருக்கிறத மறைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாளாம். புலவி நுணுக்கம் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் எழுதுகிறார். அவர் எழுதாத செய்தியே கிடையாது. தும்மு செருப்பு அழுதாள் எமருள்ளல் உண்மை மறைத்தீரோ என்று. வழுத்தினாள் தும்மினேனாக அழித்தெழுதாள் யார் உள்ளி தும்மினீர் என்று. தும்மின போது வாழ்கன்னு வாழ்த்துற வழக்கம். நான் தும்மினேன், அவள் வாழ்த்தினாள். அதான் முதல் குறள். அதாவது இது முன்குறள். முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இதை சொல்லணும். வழுத்தினாள் தும்மினேனாக, நான் தும்மினேன் வாழ்த்துனா, அழித்து அழுதாள் மறுபடியும் அழுதாளாம். யார் நினச்சாங்க நீங்கள் தும்மின அப்படின்னா. அப்போ ஒன்று யாரோ நினைக்கிறாங்க அப்படின்னு கோவப்படுறா. சரி என்னடா அப்படி கோவப்படுறாரு, அடுத்த தும்மல் வந்து மூடிக்கிறானா. தும்மு செருப்பை அது மூட. அப்போ மறித்தெழுதாள் எமருள்ளல் உண்மை மறைத்தீரோ, என் உள்ளத்தில் நான் இருக்கிறத நீ மறைச்சுட்டியா அப்படின்னு கேட்குறாளாம். நின்னாலும் குத்தம் உக்காந்தாலும் குற்றம் அப்படின்ற மாதிரி. அந்த உள்ளுதல் என்பது அவ்வளவு நினைவுடையது. இப்போ அதெல்லாம் அந்த சொல்லே கிடையாது. அப்படி கடைசி பாட்டு. வெறுத்து புலன்கள் ஐந்தும் வேண்டிற்று வேண்டு நெஞ்சே மறுத்து ஆர்வச்சற்று அக்குரோதங்களான மாய பொறுத்து உக புட்பகத்தேர் உடையானை அடர ஊன்ற ஒருத்துகந்து அருள்கள் செய்தார் ஒற்றியூருடைய கோவே. இது ராவணனை சொல்லுகின்ற பாட்டு. வெறுத்து உக புலன்களைந்தும் வேண்டிற்று வேண்டு நெஞ்சே. உலகப் பொருள்கள் பற்று நீங்கி இறைவனுடைய பற்று வேண்டும் என்று புலன்களைந்தும் வேண்டிற்று வேண்டு நெஞ்சே. ஐம்புலன்களாலேயும் இறைவனை வணங்க. மறுத்து ஆர்வச்சற்ற குரோதங்களான மாய பொறுத்து உக. மறுத்து அதை மாற்றி ஆர்வம் செற்றம் குரோதம். ஆர்வம்னா விருப்பம், செற்றம்னா கோபம், குரோதம் என்றால் மனத்திலே இருக்கிற வேதனை. அந்த விரோதம் வெளிப்படாமல் உள்ள இருக்கிறது
காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று 6 குற்றங்கள் சொல்வார்கள். அதில் குரோதம் என்பது மனத்துக்குள்ளே இருப்பது. குரோதங்களான மாய பொறுத்து குரோதங்கள் முதலான குற்றங்கள் மாய அழிந்து போக, இதெல்லாம் நீங்கி போக பொறுத்து அதை பொறுத்து எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு புட்பகத்தேருடையானை, புஷ்பக விமானம் உடையவனாக இருக்கின்ற ராவணனை அடர ஊன்ற அவன் அழுந்துமாறு கால் விரலால், அவன் 20 கையால் தூக்கினானா இவன் ஒரே விரலில் அழுத்தினான். அப்படி அடர ஊன்ற ஒருத்து உகந்து அருள் செய்தார் ஒற்றியூர் உடைய கோவே. முதல்ல தண்டித்து பின்னாலே மனம் இன்பப்பட்டு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் செய்தார் ஒற்றியூர் உள்ள பெருமான் என்று சொல்லுகிறார். சரியா இருக்கு நேரம். இன்னொரு 2 பாட்டு. ஃபோன் வந்துருச்சா? 2 பாட்டு முடிச்சிடலாம். அடுத்த பாட்டும் திருவொற்றியூர் பாட்டு தான். 2 பாட்டில் ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதுக்காக கொஞ்சம் வேகமாகவே சொல்லிடுறேன். அது எப்படி 8 பாட்டு இல்லாமல் போச்சுன்னு தெரியல. ஓம்பினேன் கூட்டை வாழறேன்னு இருக்குது, அது வாழான்னு இருக்கணும். இது கொஞ்சம் தவறாக பிரிண்ட் அதில் இருக்கிறாரு. ஓம்பினேன் கூட்டை வாழா உள்ளத்தோர் கொடுமை வைத்து காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன் பாம்பின் வாய் தேரை போல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவே. கூடு என்றால் இந்த உடம்புன்னு அர்த்தம். பல இடங்களில் கூடு என்று சொல்லு வருகிறது. கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்லுகிறோம். அதாவது ஔவையார் எளிமையாக சொல்கிறார், பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் பாவிகாள் இந்த பணம் என்பது ஔவையாருடைய பாட்டு. கூடு என்று ஒரு இது பல நேரத்தில் கூடு விட்டு கூடு பாயிருது என்று சொல்கிறோம். அது பரகாய பிரவேசம் என்று இலக்கியத்தில் சொல்லப்படுகிறது. அது மாதிரி ஓம்பினேன் கூட்டை, இந்த உடம்பை பொத்தி வளர்க்குறேன், அதுக்கு உரிய நலங்களையெல்லாம் செய்து வளர்க்குறேன். வாழா ஓம்பினேன், வீணாக வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன். அதை வளர்க்கணும், அப்போ தான் உயிர் வளரும். ஆனால் வீணாக்கி நான் வளர்த்து கொண்டிருக்கிறேன். உள்ளத்தோர் கொடுமை வைத்து, மனதிலே ஒரு வஞ்சகத்தை வைத்து கொண்டு இந்த உடம்பை மேலுக்கு வளர்க்கிறேன். அது எது போல என்றால் காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன். மூளை என்றால் அகப்பை, காம்பிலா மூளைன்னா காம்பில்லாத அகப்பை. முன்னெல்லாம் அகப்பையில் காம்பு போட்டு இருக்கும், இப்போல்லாம் எப்படியோ மாறி போச்சு. கொட்டாங்கச்சியில் தான் அந்த அகப்பையே செய்வார்கள். அந்த 3 துளையில் ஆச்சாரியிட்ட கொடுத்தா போட்டு செய்து கொடுப்பார். சரிங்களா? அந்த நெய் முகந்து ஊற்றுறது. அதனால் இப்போ அது காம்பு இருந்தால் தானே அடியில் இருக்கிற பொருளை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்போ இதுதான் அகப்பை. இதில் காம்பு இருந்தால் கீழே வரைக்கும் போகலாம், காம்பு இல்லாத இதையே கையில் வச்சுருந்தா மேலோட தானே முகக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற பொருள் உயர்ந்த பொருளாக இருக்கும், அது இந்த காம்பில்லா மூளையினாலே மூக்க முடியாது. அதுதான் சொல்கிறார், காம்பிலா மூளை போல கருதிற்றே முகக்க மாட்டேன், நான் எண்ணியதை நான் அடையவில்லை. காம்பு இருந்தால் அது கடைசி வரையிலே சென்று பயன் கொடுக்கும். காம்பில்லாத போது இது மேலே தான், அந்த கொட்டாஞ்சி கையில் இருக்குதுன்னா மேலே வரைக்கும் முட்டுக்கலாம், எல்லாம் தெளிந்து தான் இருக்கும், கலக்கி முள்ள முடியாது, அடியில் இருக்குது மேலே வராது. அதனால் நான் பயனில்லாத வாழ்க்கையை வாழ்கிறேன். அது எது போல அப்படின்னா, இருப்பனா போவனா, நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா, அது சொல்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, நீங்கள் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. பாம்பின் வாய் தேரை போல பல நினைக்கின்றேனே. இந்த செய்தியை நான் நேராக பார்த்துவேன், பல நேரத்தில் பார்த்துவேன். கிராமத்தில் இருந்ததுனால மாலையில் இந்த ஏரி கரைக்கா போவோம், உள்ளேருந்து பாம்பு வரும், தண்ணீர் இருக்கிற தவளை போய் பிடிச்சிக்கும். பிடிக்கிறது என்ன பண்ணும், இந்த வாய் இப்படி இருக்குதுன்னா இது 2த்துக்கு நடுப்புற அந்த தவளையை வச்சிடும். அந்த நேரத்தில் அந்த தவளை துடிக்கிற துடிப்பை பார்க்கணும். வந்துச்சுங்களா? அந்த துடிப்பை பார்க்கணும்.
அது விடுமா விடுமா, வாயை திறக்குமா, நம்ம தப்பிச்சு போகலாமா அப்படின்னு கையை காலை உதறின்னு இருக்கும். முன்ன 2 கால் பின்னால் 2 கால் வந்து பாம்பு கரெக்டாக அப்படி தான் பிடிக்கும். அது நடு வயிற்று கவின்னு இருக்கும், அழுத்தம், பல்லுனாலே வலிக்கும். விடுவாங்களா விடுவாங்களான்னு வலிக்கிறத பார்க்கலாம், நேராக பார்த்தா இதை பார்க்கலாம். அதுதான் சொல்கிறார், பாம்பின் வாய் தேரை போல. அப்புறம் எவ்வளோ கீனா அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாருன்னு தெரியுது. அப்படியா? அது ஒரு பூச்சி பிடிச்சி வச்சுக்குது அது. ஓஹோ, எந்த ஊர் தேவாரங்க? திருவாரூர். பார்க்குறேன், நான் பாட்டை கேட்கல. சரி, அதனால் பாம்பின் வாய் தேரை போல அது வெளியே விடுமா, உள்ள முழுகுமா, நாம் பழிப்போமா, செத்து போடுவோமா என்று அதை நினைக்கிற மாதிரி பல பல நினைக்கின்றேனை ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூர் உடைய கோவே. ஓம்பி என்னை காப்பாற்றி ஏற்றுக்கொண்டு உய்யக்கொள்ளாய், நான் உய்யுமாறு நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். கடைசி பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, குறிப்பிலையும் எழுதியிருக்கிறாத. முத்தி விரும்புவோர் நாள்தோறும் இந்த பாடலை சொல்ல வேண்டும். இதை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த பாட்டை பேத்திங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இந்த பாட்டை தினம் சொல்லுன்னு. அதுங்களாம் சொல்கிறதில்லை, அது வேறு கதை. முன்னாலே இருந்தவர்கள் சொல்லுவார்கள், அது மாதிரி சொல்லி வச்சிருக்கிறார்கள். என்ன அழகான பாட்டு பாருங்க. மனமெனும் தோணி பற்றி மதியெனும் சரக்கை மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லுகின்ற தத்துவம். மனம் எனும் தோணி, மனமாகிய படகு. படகு போகிற போது அது தள்ளுறதுக்கு கோல் வேணும். படகு ஓட்டுறதை பார்க்குறோம், துடுப்பு போட்டு தள்ளுறதை பார்க்குறோம், அது கோல். மதியெனும் கோலை ஊன்றி, மனம் படகாக இருக்கிறது, அதை செலுத்துவது மதி ஆகையினாலே, அறிவினாலே செல்லுவதனாலே மதியெனும் கோலை ஊன்றி. உடம்பில் இருக்கிற சரக்கெல்லாம் கோபந்தான், அதாவது தேவையில்லாத சரக்கு. அது கோபம் தேவையில்லை. இல்லை, சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும் என்று வள்ளுவர் சொல்வார். சினம் யார்கிட்ட இருக்குதோ அவனை மட்டும் கொல்றது இல்லையா, அவனை சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சிருமா. அதனால் அதுக்கு சேர்ந்தாரை கொல்லி என்று கோபத்துக்கு பேர். சினமெனும் சரக்கை ஏற்றி, அந்த படகுல இருக்கிறது பூரா சினம். இந்த மனமாகிய படகுல சினம் இருக்கிறது. அதை செறிகடல் ஓடும்போது, இந்த உலக வாழ்க்கை என்ற கடல் பரப்பிலே ஓடுகின்ற போது மனம் எனும் பாறை தாக்கி. மனம் என்பதற்கு மன்மதன் என்று குறிப்பெழுதுகிறார். மனஸ் என்பது மனம் என்று வரும், அதற்கு மன்மதன். மதன் என்ற பாடம் தவறான பாடம் என்று குறிப்பெழுதுகிறார் ஆசிரியர். மனன் என்று சொல்லுகிற போது மன்மதன், அப்போ மதன் சொல்லலாம் இல்லை, மன்மதன் மதன் சொல்லலாம் இல்லை, அது தப்பு, சொல்லக்கூடாது என்றார். மனம் எனும் பாறை தாக்கி மறியும் போது, அழிந்து விடுகிற போது, அதாவது இந்த உள்ளத்திலே மன்மதன் வந்தால் வேற இன்பம் வரும், அந்த ஆசைக்கு வர்றதுனால இதெல்லாம் உடைஞ்சு போதும். அப்படி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணவு உணர்வை நல்காய் ஒற்றியோருடைய கோவை. அந்த கடைசி நேரத்தில் தான் சொல்லுவோமே, சாவர போது சங்கரா சங்கரான்னு, அந்த நேரத்திலேயாவது நான் உன்னை எண்ண வேண்டும், அந்த உணர்வை கொடு என்று கேட்கிறார். முத்தி வேண்டுகிறவர்கள் நாள்தோறும் ஓத வேண்டிய பாடல் என்று எழுதியிருக்கிறார். இதை அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய மகளுக்கெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க அந்த பாட்டை, எல்லாரும் சொல்லுவாங்க அதை. அந்த மாதிரி கடைசி பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு. நாம் எப்படி உலக வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை சொல்லுகின்ற பாட்டாக இருக்கிறது. நம்முடைய உள்ளத்திலே என்ன நடக்கிறது, நாம் என்ன செய்கிறோம், கடைசி நேரத்திலேயாவது இறைவனை எண்ண வேண்டும் என்று சொல்லி அதை முதலிலிருந்து எண்ணியிருந்தால் அந்த முத்தி பேர் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அருமையான பாட்டு என்று சொல்லி, நம்முடைய துரதிர்ஷ்டம் 8 பாட்டு கிடைக்கல, அந்த பதிகம் இதோடு நிறைவு பெறுகிறது என்று சொல்லி, நாளைய நாள் கைலாய பதிகம் 47வது பதிகம், 47 தான், 47வது பதிகம். நாளைய நாள் சந்திக்கலாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இருந்து கேட்ட பெருமக்கள் ஆகிய உங்கள் திருவடிகளை வழங்கி அனைவருக்கும் இறைவனுடைய திருவருள் பூரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, நிர்வாகி அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி மல்க
மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க. வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க. உக்குடம் வாழ்க. செவ்வேள் ஏறிய மெஞ்ஞை வாழ்க. யானிதன் நனங்கு வாழ்க. மாறிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். நம பார்வதி பதையே.